திருச்சிற்றம்பலம். உச்சியில் மகுடமின்ன ஒளிதர நுதலினோடை வச்சிர மறுப்பின் ஒற்றை மணிகொள்கும் புரிவயங்க மெய்ச்செவி கவரி தூங்க வேள மாமுகம் கொண்டு உற்ற கட்சியின் விகட சக்கர கணபதிக்கு அன்பு செய்வாம். மூவிரு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறுதோள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. எல்லாம் வல்ல தில்லைக்கூத்தனுடைய திருவருளாலும் அடியார் பெருமக்களுடைய ஆதரவினாலும் இந்த தலத்திலே சிவஞான அருள்மிகு அறக்கட்டளை என்கின்ற ஒரு அமைப்பை நிறுவி அந்த அமைப்பின் மூலமாக திருமுறைகள் ஓதாய் என்கின்ற குருஞான சம்பந்தருடைய வாக்கிற்கு இணங்க திருமுறைகளை அவர் கற்பதாக நினைத்து கொண்டு அடுத்தவர்களெல்லாம் கேட்பதற்கு வாய்ப்பை கொடுத்திருக்கின்ற என்னுடைய இனிய நண்பர் ஞானம் ஐயா அவருடைய திருவடியை வணங்குகின்றேன். எப்படி இருந்தாலும் அவருடைய அழைப்பை ஏற்று வருவதற்கு பல்வேறு பணிகள் இருந்தாலும் இந்த பணியை சிறமேற்கொண்டு வருகை தந்திருக்கின்ற வர இருக்கின்ற அத்துணை நல்ல உள்ளங்களையும் வணங்கி இந்த ஏறக்குறைய ஒரு 10 மாதம் மேற்கொண்டு மேலே ஆகிவிட்டது. அதிலே அவரிடத்திலே தொலைபேசியிலே அவ்வப்போது தொடர்பு கொண்டு செய்திகள் பரிமாறிக்கொண்டு வருகிறோம். இந்த தொலை தொடர்பின் மூலமாக உங்களை எல்லாம் என்னால் தொடர்பு கொள்ள முடியாத ஒரு சூழல் இருந்தது. அவரவர்களுக்கு ஒரு வகையிலே சிக்கலை கொடுத்த பெருமான் எனக்கு ஒரு வகையிலே சிக்கலை கொடுத்தார். உடல்நிலையிலே மிகுந்த ஒரு சிரமத்திற்கு உள்ளாகி என்ன என்று தெரியாமலேயே இருந்து இன்றைய தினம் நான் செம்மாந்து இங்கே வந்திருக்கின்றேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாவோடு இருக்குது. தனிகை என்னுடைய நண்பர் தனிகை ஐயா அவர்கள் ஒரு ஃப்ளோர் ஏறிட்ட பிறகு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி மறுபடியும் அடுத்த ஃப்ளோர் ஏறினார். நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அவருக்கு அந்த மாதிரி இருக்குதுன்னு இல்லை. நான் எங்கேயுமே குறுக்க நிற்காத 2 ஃப்ளோரையும் ஏறி வந்தேன். நான் உண்மையிலேயே அதை நினச்சி பார்க்குறேன். மாடி மேலே போகிறதுக்கே சங்கடப்பட்டு கொண்டு இருந்த ஒரு சூழலிலே வந்திருக்கிறது என்றால் இன்னும் எனக்கு திருமுறைகளை படிப்பதற்கு 11ஆம் திருமுறையை படிப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்கின்ற ஒரு தன்மை தான். அவர் சொல்லுவார், நீங்கள் தான் இப்போ தான் சரியாக போச்சே, எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு 10 நிமிஷம் பேசினேன், 8 நிமிஷம் பேசினாங்க. நான் 8 நிமிஷம் ஒரு இடத்துல போய் ஒரு நன்றி சொல்வதற்காக ஒரு விருது கொடுத்தாங்க. அதனால் ஒரு 8 நிமிஷம் அங்கே பேசினேன். அது வாட்ஸ்அப்பில் எப்படியோ பரவி போச்சு. அதை பார்த்துட்டு நீங்கள் தான் நல்லா பேசுனீங்களே, இப்போ நீங்கள் பேசலாமே, வாங்க, நீங்கள் தாராளமாக பேச முடியுது உங்களால், நீங்கள் பேசுங்க, ஒலி வாங்கியின் மூலமாக பேசிட்டு போங்க, நாங்கள் அதை அனுப்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அதில் இப்போ தான் எனக்கு தகவல் தெரிஞ்சது, உங்களை நேரிலேயே பார்த்து பேசின பிறகு தான் நான் அப்போ ஒலி வாங்கியில் பேசின செய்தி உங்களுக்கு வரப்போகுது. அப்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 18 பாடல் என்று நினைக்கிறேன். 18 பாடல் 2 1 மணி நேர நிகழ்வாக பேசியிருக்கிறேன். அது உங்களுக்கு அடையும். இப்போ நாம் 11ஆம் திருமுறையிலே வரணதேவநாயனார் இயற்றிய சிவபெருமான் திரு அந்தாதி, வரணதேவநாயனார் இயற்றிய சிவபெருமான் திருவந்தாதி, அதிலே உங்களிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு 41 பாடல்கள் வரையை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன். அது முதல்ல இந்த 10 மாதத்துக்கு முன்பு இருந்தபோது பேசியது போக தொடர்ச்சியாக உங்களுக்கு 41 பாடல் வரை முடிச்சிருக்கிறேன். 2 1 மணி நேர செய்தியாக அது உங்களுக்கு சேரும். இப்போ 42வது பாடல் நான் ஏறக்குறைய குறிப்பு எடுக்கிற போது ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு 8 தாள்களை வச்சு அப்படியே பின்னு போட்டுட்டு அதில் குறிப்பு எடுத்துகிட்டே வருவேன். ஆனால் இங்கே பேசிகிட்டு இருக்கிற போது ஐயா சரி போதும் சார், 1 மணி நேரம் ஆகி போச்சு, நிறுத்திங்கன்னு சொன்னார். ஒலி வாங்கியில் பேசுகிற போது
நான் நிறுத்திட்டார அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். 42வது பாட்டு நின்று போச்சு. அதோட இந்த தொகுப்பு இந்த புக்கு நின்று போகுது. அதுக்கப்புறம் அடுத்தது கையில் ரெடியாக தான் இருக்குது. எதனால் நின்று போச்சுன்றத நான் வீட்டில் போய் பார்க்குறேன். சரி, ஒரு பாட்டு இதுலேருந்து எடுத்துக்கணும், அடுத்த தொகுப்புலேருந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி பார்க்குற போது இந்த 42வது பாடலில் முழுமையாக அந்த பாடல் கிடைக்கவில்லை. உங்கள் கையில் இருக்கும் பாருங்கள். 42வது பாடல் முழுமையாக கிடைக்கவில்லை. அதில் குறைவாக தான் கிடைச்சிருக்குது. ஒரு தொடரில் அந்த 3வது அடியில் ஒரு சீர் இல்லை அதில். ஓ, அது குறைபாடாக இருக்கிறதுனால அது நின்று போச்சு போல் தெரியுது. இருந்தாலும் அதுக்கு இப்போ இதில் உரை எழுதினவர் என்ன பண்ணிக்கிறாரு, அருமையாக தான் குறிப்புரை எழுதினார். அதில் அவர் குறைபாடாக இருக்கிற பாடல்களுக்கு உரை எழுதுதில்லை. பொருள் இதில் பாடல் சிதைவுற்று இருக்கின்ற காரணத்தினால அதனுடைய பொருளை முழுமையாக சொல்லுவதற்கு சங்கடமாக இருக்கிறது. அது முழுமையாக கூற இயலவில்லை. அதனால் விட்டுருவார். அதுக்கு பின்னால் ஒரு 2-3 பேர் 2 உரையாசிரியர்கள் அவருக்கு பின்னால் வந்தவங்க குறிப்புரையில் பார்க்குற போது கொஞ்சம் செய்தி கிடைச்சிருக்கு. அதை பார்க்கலாம். 42வது பாடல் பரணதேவநாயனார் திருவந்தாதியில், நலம்பாயும் ஆக்க நலம் கொண்டல் என்றல் நலம்பாயும் மான் நன்கு உருவ நலம்பாய செய்து ஆத்தார்க்கும் அண்ணாமலையானிடம். அதுக்கப்புறம் ஒரு சீர் இல்லைங்க, தாத்தார்க்கும் அண்ணாமலை அப்படின்னு இருக்குது. இதில் பொருளை முழுமையாக கொள்ள முடியல. இது எப்படி கொண்டு கூட்டுறது என்று கொடுக்கல அவங்க. இருந்தாலும் ஒரு சீர் விடுபட்டு கிடைத்ததால் இதனுடைய பொருளை கணிப்பது அரிது அப்படின்னு அந்த உரையை எழுதிட்டு போயிட்டுருக்காரு. இருந்தாலும் இது ஒரு சிம்பிளாக பின்னால் ஒரு உரைக்காரர் 2 பேர், நான் அந்த உரை மிக சிறப்பான உரைன்னு சொல்ல முடியாது. அந்த உரையாசிரியர் கொஞ்சம் குறிப்பு எழுதுகிறா, அதை மட்டும் நான் சொல்கிறேன். நலம் பாயும் ஆக்கமும் தரும் நலத்தை கொடுப்பதாகவும் ஆக்கத்தை கொடுப்பதாகவும் இருக்கின்ற நல்ல மேகம் என்றால் மழை பெய்து பயிர் நன்கு வளரும். இப்போ மேகத்தினால அது ஆக்கத்தை தருகிறது, நன்மையை செய்கிறது. உலகத்துக்கு நன்மை செய்வது மட்டுமில்லை, ஆக்கம் என்று சொல்லுகின்ற நன்மை என்பது பொதுவான செய்தி. ஆக்கம் என்றால் பயிர்கள் உருவாவதிலே இருந்து உலகத்துக்கு அதான அடிப்படை. அதனால் உலகம் ஆகி இருப்பதற்கு, ஆக்கம் என்றால் உலகம் ஆகி இருப்பது, உலகமாக ஆகி இருப்பது என்றாலுமே உலகத்துக்கு தேவையான அத்தனையும் பெறுவதற்கு காரணமாக இருக்கின்ற நல்ல மேகமாக இருப்பது என்ன பண்ணுதுன்னா மழையை பெய்து பயிர் நன்கு வளரும். இந்த மேகம் இருந்தால் பயிர் நன்கு வளரும், பெருமையும் கொடுக்கும். எட்டுதற்கு உரிய மலையானிடம் உண்ணத்தக்க சோறு இல்லாமல் போகுமோ. இப்போ மேகத்திற்கிடையே இருக்கிற மழையானது உலகத்திற்கு உண்டான ஆக்கத்தை கொடுக்கின்ற பொழுது எவராலும் எட்டி பார்க்க முடியாத மலை அண்ணாமலை இல்லையா? அதனால் அந்த அண்ணாமலை என்றுடைய எட்டுதற்குரிய அண்ணா என்றால் அண்ணுதல், அண்ணுதல் என்றால் எட்டி பார்த்தல். அதனால்தான் உயரமான மலையாக இருக்கிறதுனால தான் அந்த எட்டி பார்க்க முடியாத மலை என்பதனால அண்ணாமலை என்று சொன்னாங்க. அந்த மலையானிடம் உண்ணத்தக்க சோறு இல்லாமல் போகுமா? சாதாரணமான மேக இட்லியே இருக்குது, எவராலுமே பார்க்க முடியாது. இப்போ மேகம் இருக்குது, மழை பெய்யுது, நம்ம உலகத்தில் எல்லாரும் பார்க்குறோம். ஆனால் பெருமானை யாருமே அண்ணாமலை என்று சொல்லுகிற போது உயரத்தை மட்டும் வச்சு நிமிர்ந்து இப்படி பார்க்கறதுன்னு ஒன்றும் இல்லை. உயரத்தை மேலே பார்க்க முடியாதுன்னா இப்போ நம்மளால் ஒரு 90 டிகிரிக்கு நம்ம தலையை வளைக்க முடியுமா? முழுமையாக வளைக்க முடியாது. அது மாதிரி பார்க்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறதுனால அது மேலே உயரத்தை வச்சே சொல்ல முடியாது. பெருமானை யாராலும் தன்னுடைய முயற்சியினால் அடைய முடியாது. அவர் முயற்சியினால் அடைய முடியாது இருக்கிற பெருமான் அவரிடத்துல எல்லாருக்கும் சோறு கிடைக்காமல் போகுமா அப்படின்னு ஒரு குறிப்பாக ஒரு கேள்வி கேட்டு விட்டுருக்குறாங்க. இதில் கொண்டல் என்பதற்கு மேகம் என்பது பொருள் வந்துடுது. இந்த செய் என்பதற்கு வயல். அதான் அந்த நலம் பாயும் ஆக்கம் நலம் கொண்டல் என்றால் நலம் பாயும் ஆம் நன்கு உருவ நலம் பாய் செய்து ஆத்தார்க்கு அண்ணாமலையான. இந்த உரையில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டால் எழுதி வச்சுக்கிறாங்க. செய் என்பது வயல், மான் என்பது பெருமை, உருவ என்பது அண்ணாமலை, எட்டுதற்கு அரிய மலை. அண்ணாமலை என்பதற்கு எட்டுதற்கு அரிய மலை. இது 2 பொருள் கொள்ளலாம். எட்டுதற்கு அரிய மலைன்னா நான் முன்ன சொன்ன மாதிரி பார்ப்பதற்கு மட்டும் இல்லை,
அவர் யாராலுமே அடைய முடியாது. அவரை அடைவதற்கு என்ன வேணுன்றது நல்லா தெரியும். அவருடைய திருவருள் இல்லை என்றால் நம்மால் அடைய முடியாது என்பதனால அப்படிப்பட்ட அரியமலை. இந்த அண் ஆமலை, இந்த இடத்துல பாருங்க, அண் ஆமலைன்னு அது பிரியும். அண்ணாமலை என்பது அண்ணாமலை, எட்டுதற்கு அரிய மலைன்னு ஒன்று ஆகிப்போச்சு. இன்னும் ஒரு பிரிக்கிற போது அண் ஆமலைன்னு ஒரு பிரித்து அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா அண் ஆமலை இல்லாமல் போகுமோன்றதுனால அண் ஆமலை என்பது உண்ணத்தக்க சோறுன்னு சொல்கிறாங்க. அண் ஆமலை என்பது உண்ணத்தக்க சோறு இல்லாமல் போகுமோ. அண் ஆமலைன்னு பிரிக்கலாம். அண்ணாமலை என்பதற்கு ரெண்டு விதமாக பிரிச்சிருக்கலாம். அண்ணாமலை என்பது ஒரு பிரிவு என்றது என்று ஒரு குறிப்பு கொடுத்துருக்கிறாரு. இது வந்து வேறு உரைக்காரர், இது வேற உரையிலும் நான் எடுத்து எழுதுனது. அவர் பேர்லாம் நம்ம சொல்ல வேணாம், உரைக்காரருடைய பேரை நம்ம சொல்ல வேணாம். 42வது பாடலில் மேகங்களிடத்திலே இருக்கின்றதுனால உணவு உண்பதற்கு உண்டான அத்தனை செய்தியும் கிடைக்கிறது. ஆனால் திருவண்ணாமலையிலே வீட்டு இருக்கிற பெருமாளுடைய திருவடியினாலே உலகிற்கு சோறு இல்லாமல் போகுமோன்னு இருக்குது. அண் ஆமலைன்னு இருக்குது. அந்த இடத்துல சோறு இல்லாமல் போகுமோன்னு சொல்லியிருக்கிறாங்க. சோறு என்பதற்கு நம்முடைய சைவர்கள் கொள்ளுகின்ற பொருள் முத்தி. சோறு என்பதற்கு நம்முடைய சொல்கள். அதனால் பெருமானிடத்திலே முத்தி கிடைக்காமல் போகுமோ, அதுவும் அண்ணாமலையில் போனால் நினைக்க முத்தி தருகின்ற தலம் அல்லவா. எப்படி ஒன்றாலும் பொருள் கொண்டு போகிறாங்க. அவ்வளோ அருமையான ஒரு நல்ல செய்தி அங்கே சொல்லியிருக்கிறாங்க. நம்ம அந்த செய்தியை மட்டும் அந்த பாடலை வைத்துக் கொள்ளுவோம். அடுத்தது 43வது பாடல். இவங்க சிவத்தை தவிர வேறு எதையுமே பேசலைங்க. அதுதான் ஒரு பெரிய மகிழ்ச்சி. இவங்க வந்து எப்படி தான் பலவிதமாக சிந்தித்தாலும் சிந்திக்க 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 அந்த சிந்தனைக்கு ஒரு தெளிவு முடிவே இல்லாமல் தொடர்ச்சியாக சிந்திக்கிற ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிற பாடல் தான் இருக்குது. இது பாருங்கள். அடுத்தது மலைன்னு கொண்டு முடித்த உடனே இந்த மலையார் கலையோட வார் ஓட கொங்கை மலையார் கலை போய் மால் ஆனால் மலையார் கலையுடையான் வானின் மதியுடையான் காவா தலையுடையான் என்று தொழுதாள். இதில் வந்து தலைவியினுடைய கூற்று, அதை தலைவி பற்றி தோழி சொல்லுகின்றது. தோழியினுடைய கூற்றாக அமைந்தது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். தோழியினுடைய கூற்று தான் அகத்துறையில் மிக சிறப்பான செய்தியை சொல்லக்கூடியதாக இருக்கும். அவள் தான் அந்த தோழியினுடைய பகுதி தான் பெரும்பகுதி இருக்கும். அதை நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். அந்த தோழி வந்து தலைவி வந்து ஆற்றாமையால் இருக்கிறாள் என்ற செய்தியை சொல்லுகின்ற பகுதி. இன்றைய தினம் வந்து ஒரு ஏறக்கூடிய ஒரு 3 பாடல் அந்த அந்த நிலையிலே வருகிறது. தலைவியினுடைய ஆற்றாமையை தோழி அஞ்சி, இவருடைய நிலைமை இவ்வளோ மோசமாக போயிட்டுருக்கிறப்பா, நீ எப்போ திருவள்ளுவர் புரிய போகிற, உன்னுடைய கண்ணை எடுத்து பார்க்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற மாதிரி இருக்குது. உன்னுடைய திருவள்ளுக்காக அவள் ஏங்கி கொண்டு இருக்கிறாள். எதனால் ஏங்கினாள் என்பதற்கு ஒரு காரணத்தை சொல்லி, உங்கள் மேலேயே ஒரு ஏக்கத்தை கொண்டவளாக இருக்கின்ற இவளுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய்விட்டால் என்ன ஆகுமோ என்று தெரியல, என்னுடைய பொறுப்பில் இருந்து கொண்டிருக்கிறான்றதுனால இந்த நிலைமையை கண்டு அங்கி அந்த தோழி கூறியதாக ஒரு அமைந்த பாடல். யார்கிட்ட சொல்ல முடியும்? தலைவனாகிய இறைவனிடத்துலாம் சொல்ல முடியும். இங்கே இந்த செய்தியில் பாருங்கள். முதல் 1வது அடியில் மலையார் என்று இருக்கின்றது. மலை ஆர் கலையோட என்பது மலைதல் என்றால் ஒன்றோடு ஒன்று மோதுதல். இப்போ மல்யுத்தம் மலைந்தார்கள் என்று சொல்லுகிற போது யுத்தத்திலே இருக்கிற 2 வீரரும் ஒருவரோடு ஒன்று மோதுதல். இங்கே வந்து என்ன பண்ணுறதுனாக்கா மலை ஆர் கலையோட என்பதற்கு மணிவடங்கள், தலைவியினுடைய கழுத்திலே போட்டிருக்கின்ற மணிவடங்கள் ஒன்றோடொன்று மோதுகின்ற மேகலை. மலை ஆர் கலை என்றால் அந்த மேகலையை குறிக்கின்றது. மேகலை என்றால் 1 2 போட்டுள்ள நிறைய போட்டுருக்குது. அந்த மேகலைகள் நிறைய இருக்கிறது காரணத்தினால, இவள் ஆற்றாமையினால ரொம்ப சங்கடப்பட்டு இருக்கிற காரணத்தினால அந்த மேகலையெல்லாம் மேகலையெல்லாம் கலந்து உடம்புல இருந்து பிடிக்காத அளவுக்கு அந்த மேகலைகள்லாம் நெகிழ்ந்து போய் எனக்கு இதெல்லாம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி அவளை விட்டு அந்த மேகலைகள் எல்லாம் நழுவுகின்றது. விரும்பவில்லை. மேகலை எப்படி அவள் அணிந்திருக்கிறாள் மட்டும் சொல்கிறார். மலையார் கலைன்னு சொல்கிறார். நிறைய மேகலைகள், நிறைய அந்த மணிகள் கோர்த்ததாக இருக்கின்ற மேகலைலாம் நல்லா தெரியும். மணிகள் கோர்க்கப்பட்டது நிறைய கழுத்தில் அணிஞ்சிருக்கிறா. ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டிருக்கு. ஒரு 10 செயின், 4 செயின் 5 செயின் பண்ணலாம். இப்போ டிவியெல்லாம் வில்லனுங்கெல்லாம் போட்டு காமிப்பாங்க. கதாநாயகன் ஒன்றும் இருக்காது, வில்லனுங்க தான் கழுத்தில் பெரிய ஒரு கிலோ கணக்கில் போட்டுருப்பாங்க. அதுனா இது ஒன்றோடு ஒன்று இருக்கிற மாதிரி இந்த மேகலைகள் ஒன்றோடு ஒன்று ஆர்ப்பரித்து இருந்த ஒரு மேகலை என்ன ஆகிப்போச்சான், அவளை விட்டு ஓடிவிட்டது என்றால் அவள் அதை துறந்து விட்டாள். மலையார் கலை என்பதற்கு மலையார் கலை என்பது பார்த்துங்க, இந்த மலை என்பது ஒன்றோடு ஒன்று மலைகின்ற, ஒன்றோடு ஒன்று மோதுகின்ற,
கலை என்பது மேகலையை குறிக்கின்றது. அவள் கழுத்திலே அணிந்திருக்கின்ற ஆலை அந்த மேலையானது அவள் அதன் மீது அவளுக்கு விருப்பமே இல்லாமல் அதை விட்டு விட்டாள், ஓடிப்போச்சு. வார் ஓட, இந்த வார் ஓட என்றால் வரித்து கட்டப்பட்டிருக்கின்ற கொங்கையினுடைய கலை. அவளுடைய உடையிலே, அதாவது பெண்களுடைய அதாவது இந்த அவர்கள் அணிகலங்களை பெண்கள் உடையை ஒப்பனை செய்து கொள்கின்ற போது வரித்து கட்டப்பட்டுகிற என்பது வரும். வாறு என்பது அது வரித்து கட்டப்பட்ட பெண்ணுடைய அந்த உறுப்பினர் வளையா, அதிலே இருக்கின்ற கலை என்பது இங்கே ஆடையை குறிக்கின்றது. வளையார் கலை ஓட, அந்த உடலிலே இருக்கின்ற உடை நெகிழ்வது கூட தெரியாமல் இருந்தால் என்பது சொல்றதுக்கு அவ்வளவு சொல்றார். வார் ஓட என்றால் வரித்து கட்டப்பட்ட அவருடைய பெண்களுடைய கொங்கையின் உறுப்பிலே இருக்கின்ற கலை என்கின்ற உடையானது. இப்போ என்ன ஆகிப்போச்சு, மேகலையை அவள் துறந்து விட்டால் ஓடி போச்சு. அவள் பெருமான் மீதே இருக்கின்ற நிலையாக இருப்பதனாலே அவனால் எதனால் போனதுன்னு கடைசி 2 பேரில் சொல்ல போகிறாரு. அவளுக்கு இருக்கின்ற அந்த கலை போனதுனால என்ன ஆகிவிட்ட, எதனால் இந்த மாதிரி நிலைமை அவளுக்கு வந்ததுன்னா மால் ஆகிவிட்டாள். மால் என்றால் மயக்கம் என்று பெயர். எதன் மீது மயக்கம் என்றால் தலைவின் மீது மேகலை தலைவின் மீது இருக்கிறார். மலையார் கலையுடையான். அடுத்தது 3வது அடியில் மலையார் கலை என்றால் மலை என்பது இந்த சாதாரண மலையை குறிக்கிறது. மலையார் என்றால் மலையிலே வாழ்கின்ற, கலை என்றால் இளம் மானுக்கு கலை என்று பேர். மலையிலே வாழ்கின்ற மான், அந்த கலை மலையிலே வாழ்கின்ற கலையை உடையான். பெருமான் கையிலே மான் வைத்து கொண்டிருப்பவன். வானின் மதி உடையான், வானத்திலே இருப்பிடமாக இருக்கின்ற, வானிலே தவழ்ந்து கொண்டிருக்கிற, இயல்பாக கொண்டிருக்கின்ற மதி என்கின்ற சந்திரனை தன்னுடைய தலையிலே உடையவன். காவா தலையுடையான் என்று தொழுதாள். இவள் என்ன பண்ண, எதனால இந்த மயக்கம் ஆனாள்னா, பெருமானே, அந்த பெருமானை என்னன்னா சொல்லி தொழுகிறாள் இவள். கலையை உடையவன், கையிலே மானை கொண்டு இருக்கின்ற பெருமானே, வானின் மதி உடையானை, வானிலை தவழ்கின்ற மதி என்று சொல்லுகின்ற சந்திரனை உடையவனே, காவா தலையுடையான். இந்த காவா தலையல் என்பது தலைகளை காவாக உடையான். இந்த காவா தலை 2 பொருள் இருக்குதுங்க. வானின் தலைகளை காவாக உடையான் என்றால், கா என்பது தோளில் சுமக்கப்படுகிற பொருள். இந்த கா என்ற சொல்லுக்கு இவர் நல்ல அருமையார் தான் எழுதிட்டாரு. கா என்பதற்குன்னா தோளில் சுமக்கின்ற பொருளுக்கு கா என்று பெயர். இவர் என்ன பண்றாரு, தோளிலே தலைமாலை, தலைக்கு தலைமாலை பூண்டது என்னே ஒரு தொடர் வரும். இந்த கா என்பது தோளில் சுமக்கின்ற, தோளில் தானே கழுத்தில் போடுற அணி போடுறோம், அந்த தோளில் சுமக்கின்ற பொருளுக்கு கா என்று பெயர். இதுக்கு தான் ஏன் இந்த கான்றதுக்கு எங்கன்னா உதாரணம் சொல்ல போனான்னாக்கா, திருத்தணிக்கு முருகன் கோயில் மட்டும் இல்லை, எந்த சாமிக்காக இருந்தாலும் காவடி எடுத்து போகிற போது எங்கே சுமந்துக்குன்னு போகிறோம் நம்ம, தோளில் சுமப்பதனால தான் அதுக்கு பேர் காவடின்னு வந்ததுன்றத ஒரு குறிப்பு கொடுத்துருக்கிறார். காவடி என்பது தோளில் சுமந்து செல்லுகின்ற காரணத்தினாலே அதனால் காவடி என்கின்ற அருமையானது. அந்த காவடி என்கின்றது இந்த சொல்லி, அதனால் ஏன்னா இந்த பொருள் கொண்டதுக்கு ஒரு உதாரணமாக சொல்லணும்னு சொல்லிடுறாங்க. அந்த காவடி என்பது இதுதான் தோளில் சுமக்கின்ற காரணத்தினாலே காவடி என்று பிற்காலத்திலே வழங்கப்படுகிறது. தோளில் சுமக்கின்ற பொருளாக எதை இருக்கிறது, தலையை அந்த ஓட்டிலே, தலை ஓட்டிலே சுமந்துருக்கனாக தலைக்கு தலைமாலை என்கின்றது தான், தலைமாலை என்பது தான் காவடி என்று சொன்னார். அதுக்கு தான் என்ன இங்கே சொல்லுன்னா வருது, காவா தலையுடையான். கா என்பது தோளிலோ சுமக்கின்ற அணிகலனாக எதை உடையான், தலைகளை கொண்டு கோர்க்கப்பட்ட இருக்கின்ற கபா அத குடையான் என்று தொழுதாள். பெருமானுக்கு 3 விஷயமா சொல்லி தொழுதாள். என்ன சொல்லியிருக்காரு, இப்போது பெருமானை பற்றி இவள் அடுத்தவங்க சொல்கிறத கேட்டு தான் தொழுதுருக்கிறா. நேரில் பெருமானை இந்த உடையோட அவங்களுக்கு காட்சி கொடுக்கலையே, நேரில் மற்றவங்க சொல்லி இப்போ நம்ம படிக்கிற மாதிரி படிச்சுக்கினே இருக்கிறதே பெருமானை, நான் எல்லாம் கேட்டுருக்கிறியப்பா எங்கேயாவது நான் காட்சி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஃப்ளாஷ் நம்ம கொடுப்பார். எப்போவாது ஒரு நேரத்தில் கொடுப்பாரு. இன்னும் யார் சில பேர் கொடுத்துருப்பாங்க, ஆனால் அறிந்திருப்பீங்க. இன்னும் எனக்கெல்லாம் ஆனால் கொடுக்கல, ஆனால் கொடுப்பான்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இன்று வருமோ, என்று வருமோ, நாளைக்கே வருமோன்னு நம்ம நினச்சிக்கினே இருக்கணும். ஆனால் ஏக்கம் இருந்தால்தான் நமக்கு ஆக்கம் பெடும். பெருமானது எவ்வளவு எல்லாம் ஏக்கம் இருக்கிறதோ அப்போது ஆக்கம் கிடைக்கும் என்பது நம்முடைய திருமுறைகள் நம்ம சொல்லியிருக்கிறது. ஆக இந்த அம்மா பெருமான 3 செய்தியாக தொழறாங்க. என்னன்னது, கையிலே மானை உடையவனேன்னு தொழுகிறார்கள். அடுத்தது வானினுடைய மதியை உடையவனேன்னு தொழுகிறார்கள். அதற்கு பிறகு தலைமாலையை தோளிலே சுமந்து கொண்டு இருக்கின்ற, தலைக்கு தலைமாலை அணிந்திருக்கின்ற பெருமானை சொல்லி இருக்கிறார்கள் என்று இதெல்லாம் சொல்லி சொல்லி தொழுத காரணத்தினால இவளுக்கு என்ன ஆகிப்போச்சு, மால் ஆனாள். மால் ஆனதுனால ஆடை நெகிழ்ந்தது,
மணிமேகலைகள் கழுத்திலே இருக்கின்ற ஆபரணங்கள் மீது விருப்பு ஒழிந்தது, இந்த நிலையிலே இருக்கிறாள். இப்படியே போனால் என்ன ஆபத்துன்னு சொல்றதுனால இந்த தலைவி பெருமானை நோக்கி அந்த செய்தியை சொல்வதாக இந்த பாடல் அமைக்கின்றது. இதுதான் நல்ல அருமையான செய்தி. அடுத்த பாடல் 44வது பாடல் இறைவனுடைய தன்னழியை பற்றி கூறுகிறது. பெருமான் உயிர் மீது இரக்கம் கொண்டு செய்கிற தன்மைகள் பல இரக்கம் நம்ம மேலே சொல்லியிருக்கிறாரு. அவர் தான் நமக்கு பிறவி கொடுத்து எல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. பல புலவர்கள் பல நூல்கள் பலவாறு சொல்லி இருந்தாலும் இவருக்கு ஒரு வித்தியாசமான முறையில் சொல்றாரு. பெருமானுடைய தன்னழி எப்படி இருக்குன்னாக்கா, இது பாருங்க. தாளார் கமல மலரோடு தன் மலரும் தாழ் ஆரவே சொரிந்து தாம் இருந்து தாளார் சிராமலையாய் சேமத்துணையே என்று ஏத்தும் சிராமலையார் சேமத்து உள்ளார். சாதாரணமாக படிச்சாக்கா புரியாதுங்க. இந்த அந்தாதியில் அப்படியே படிச்சுட்டாக்கா ஏதோ இருக்குது, ஏதோ ஏதோ சொல்லுகிறாருன்னு தெரியுது. சரி, என்ன சொல்லுகிறாருன்னு அதான் தெரியலன்ற மாதிரி தான் இருக்கும். இது யோசனை பண்ணி பார்த்தாக்கா ஒரே திருப்பி வர்றதுனால இந்த நம்ம பொருள் அப்படியே சொல்லிக்கலாம். தாளார் என்பது இந்த தாழ் ஆர்னு பிரிக்கணும். தாள் என்பது பக்கத்தில் கமலம் வருது இல்லையா, கமலம்னா தாமரை. தாழ் ஆர் என்பது இங்கே தாள் என்பது தாமரை தண்டு. தண்டினை தனக்கு பற்றுக்கோடாக உடையதாக இருக்கின்ற கமல மலரோடு, ஆக தாமரை மலரோடுன்னு அர்த்தங்க, வேற ஒன்றும் இல்லை. தாமரைன்னு சொல்ற போதே அது எப்படி நிற்குதுன்றதை சொல்லியிருக்கிறார். தண்டினை உன்னுடைய பற்றுக்கோடாக கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற பூத்து நிற்கின்ற தாமரை மலரோடு தன் மலரும் நல்ல குளிர்ந்த மலரையும் கொண்டு, ஒன்றும் இல்லை மலர் கொண்டு பெருமான அச்சிக்கத்தை சொல்றார். தாமரை மலருக்கு ஒரு அடைமொழி கொடுத்தார், அதுதான் தாளார் மலை. மலரோடு தன் மலர் என்றால் குளிர்ந்த மலர்களை கொண்டும். இந்த ரெண்டாவது தாள் இருக்குது பத்தியா, அந்த தாள் பெருமானுடைய திருவடி. அந்த திருவடியை ஆறவே சொரிந்து, பெருமானுடைய திருவடியில பூவை கொண்டு சொரிந்துன்னு அர்த்தம். அந்த பூ சொல்றதுக்கு 2 வெரைட்டி சொன்னார். இலக்கணத்துக்கு ரொம்ப அருமையாக கொண்டாந்து அவங்களாம் எப்படி தான் இதை பாடினாங்க, என்ன சொற்கள் அவங்க நின்னதுன்னே தெரியல. அர்த்தம் கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டப்பட்டு அர்த்தத்தை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. என்ன, தாழ் ஆர் கமல மலரோடு தன்மலம் குளிர்ந்த மலரையும் தாழ் ஆறவே சொரிந்து, அங்க தாம் இருந்து, அங்கதான் முக்கியமான விஷயம். இந்த இடத்துல நமக்கு ஞாபகம் வர்றதுக்கு ஒரு தொடர், திருமுறை தொடர். பூவார் மலர் கொண்டு அடியார் தோழுவார் புகழ்வார், திருவண்ணாமலை பாடல். என்ன பாட்டு! பா ஒரு 7 மணிக்கா பேசுகிறேன்பா, சொற்பொழிவு இருக்கு. ஆக இந்த தாழ் ஆறவே சொரிந்து தாம் இருந்துன்னு ஒரு தொடர் இருக்கு பார்த்தீங்களா. தாம் இருந்துன்னாக்கா நானாக இருந்துன்னு அர்த்தம். இப்போ பெருமானை வணங்குகின்ற பொழுது வேறு சிந்தனை இல்லாமல் இருந்து பெருமானுக்கு அர்ச்சனை செய்கிற போதோ, பெருமானுக்கு வழிபாடு செய்கிற போதோ, மலர் சொரிந்து வழிபாடு செய்கிற போது தாமாக இருந்து என்றால், தாமாக இருந்துன்னா தனித்திருன்னு சொல்றாங்க இல்லையா. உயிர் உயிர் உலகியலிலே சவராமல் இருந்து தாளார் முயற்சி என்றால், இங்க தாளார் என்றால் முயற்சி செய்பவர்கள். யார் இந்த வேலை செய்வாங்கன்னா, தாமாக இருந்து மலர்களை பெருமானுடைய திருவடியிலே சொரிந்து முயற்சி செய்கிறவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவர்கள் என்ன சொல்றாங்களாம் பெருமான் கிட்ட, சிராமலையாய் பெருமானை என்ன செய்யணுமா, தொழுகின்ற பொழுது பெருமானை என்ன, நம்ம திருமுறைகள் என்ன சொல்லுது, பெருமானை பற்றி புகழை சொல்லி 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 அவரை பற்றி செய்தியெல்லாம் சொல்லுது. சொல்ற போது ஏதாவது ஒரு 2 சொல்லணும் இல்லையா. போன பாட்டில் அந்த அம்மா ஒரு 3 செய்தி சொன்னாங்க. கலையுடையாய், மானை கையிலே உடையவனே, பிறைய உடையவனேன்னு சொன்னாங்க. அது மாதிரி இந்த பாட்டில் என்ன சொல்றாருன்னா, சிராமலையாய். சிராமலை என்பது இந்த இடத்துல தலையினுடைய கங்கையை குறிக்கிறது. இந்த சிராமலை என்பதற்கு
சிர ஆம் அலையாய்னு பிரிக்கணும். சிராமலை என்பதற்கு சிரம் ஆம் மலையாய். இந்த சிர என்பது சிரம் வரக்கூடாது. சிர ஆம் அலையாய் என்பது சிரம் என்றால் சிரசிலே நீரின் அலையை தாங்கி உள்ளவனே. சிராமலையா என்பதற்கு அலையை உடைய நீரினை தலையிலே தாங்கி உள்ளவனே. அடுத்த சிராமலையான்னு சிறப்பிச்சா பெருமானை சொல்ற போது கங்கை சூடி அதுதான் சொன்னாங்க. இப்போ கங்கை சூடி என்பதை இவர் சிர ஆமலையா என்பதற்கு சிரசிலே அதை எப்படி பிரிக்கிறாங்கன்னு பார்த்துங்க. குறிப்பு வைத்தாலும் சிர ஆம் அலை அலை என்பது சிர ஆம் அலை சிரசிலே நீரின் அலையை தாங்கி உள்ளவனே. அவர் அது மட்டும் இல்லை, நீரின் நீ தலையை வாங்கி இருக்கிறதுக்கே காரணம் என்னன்னாக்கா எங்களுக்கெல்லாம் உற்ற துணையாக இருப்பவன். எங்களுக்கு இருக்க துன்பங்களிலே இருந்து எங்களை மீட்பதற்காகவே நீ இந்த மாதிரியான காரியத்தான் செஞ்சுங்கிற. மேலே சொல்ல கலையை பிடிச்சது, கலையை கையில் மான் கன்றை பிடிச்சது, எல்லாம் முடிச்சதுமே எல்லாமே சேர்ந்து என்ன செய்கிறாரு? உயிர்களை காப்பதற்காகத்தான் செய்திருக்காரு பெருமான். உலகத்தினுடைய அழிவில் இருந்து காப்பாற்றுவதற்காக செய்கிறார். திரிபுரங்களை சென்றது கூட எல்லாம் பெருமானுடைய செயல்பாடுகள் எத்தனையும் அவருக்காக செய்யலை, உயிர்களுடைய நன்மைக்காக தான் செய்கிறார். ஆகையினால் சிராமலையாய் சேமத்துணையே, எங்களுக்கெல்லாம் துணையாக இருப்பவனே. அதாவது சேமத்துணை என்பதுக்கு நம்ம திருமுறையில் பொருள் சொன்னால் எய்ப்பில் வைப்பு. எப்பொழுதுலாம் வேணுமோ அப்போ வந்து உதவும். ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு போனாக்கா நீங்கள் ஏடிஎம்முக்கு போனோம், இல்லைன்னாக்கா செக்கு கொடுக்கணும், எல்லாம் நாங்கள் பேங்க்கில் எனக்கு இவ்வளோ ரூபாய் பாஸ்புக் காமிச்சினாக்கா எந்த கடையிலையும் வாங்கிக்க மாட்டான். ஏடிஎம் கொடுத்து அது ஒர்க் அவுட் ஆகி அதுக்கு 2 நம்பர் கொடுக்கணும். ஒரு நம்பர் முதல்ல சொல்லணும், அது எஸ்ன்னு சொல்லணும். இது வந்து எய்ப்பில் வைக்கணும் வந்து உதவும். சேமத்துணைனா தானாக வந்து. இப்போ சேமம் என்பது உடனுக்குடன் உதவக்கூடியது, இன்ஸ்டன்ட் மணின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கூட இதில் இந்த சேம துணை பாருங்கள். இது தேர் போர் செய்கிறாங்க இல்லையா? கர்ணனுடைய போரில் வில்லியார் எழுதுவார். போர் பிடிக்கிற போது ஒரு தேர் கூடவே போகுமா, காலியாக போகுமா. அதில் வந்து பாகன் இருப்பான், கூடவே போவோம். இருக்கிற தேரில் தான் சண்டை போட்டுனே போவாங்க. இந்த தேர் எதுக்கு போகுதுனாக்கா அது வந்து சேமத்தேரம். பக்கத்து திடீர்னு இந்த தேர் வந்து ஏதாவது ஆகிப்போச்சு, முடிச்சு கிடிச்சு எல்லாம் போச்சுன்னா உடனே அங்கேருந்து அதாவது அந்த வேகத்தில் குதி அந்த வந்து ஒரு கெந்து பாய்ந்துன்னு சொல்லுவாங்க. பாய்ந்து அந்த தேரில் உட்காந்து அதுலேயும் எல்லாம் வில்லு இருக்கும், அம்பு புட்டிலையும் எல்லாம் இருக்கும், சாரதியும் இருப்பான் ரெடியாக. அது மாதிரி இந்த சேமம் என்றால் உடனடியாக உதவுவதற்கு, உற்ற துணையாக இருப்பதற்கு என்பது. அதுதான் எய்ப்பில் வைப்புன்ற சொல்லுக்கு ரொம்ப நுணுக்கமான பொருள் கொள்ளணும். இப்போ பெருமான் வந்து எந்த நேரத்தில் எப்படி உதவான்னு யாராலையுமே முடியாதுங்க. வேறு எந்த உயிராலும் முடியாது. பெருமானை தவிர உற்றுழி உதவி என்று என்பது கொஞ்சம் சொல்லுவாங்க. ஒரு உற்றுழி உழையும் ஒரு பொருள் கொடுத்தும் பிற்றை முடியாது கற்றல் நன்றே என்பது. அந்த உற்றுழி கூட இன்னும் எய்ப்பில் வைப்பு என்பது எந்த நேரத்தில் மனசில் ஒரு சங்கடம் இருக்கிற போது ராத்திரியில் கனவு கொண்டு தொல்லையாக இருக்குது, யார் உதவுவாங்க? அப்போ கனவுல சங்கடம் வந்துட்டுருங்க. கனவுல ஐயோ காண முடியாத கனவு, ரொம்ப சங்கடம் இருக்குது, கனவுல அழுகுறோம், கஷ்டப்படுறோம். அந்த நேரத்தில் கூட நமக்கு திடீர்னு சிவசிவான சொல்கிறதுக்கு வந்தனாக்கா அதோட துணை எதுவுமே கிடையாது. அந்த நேரத்தில் நீங்கள் வேறு யாரை கூப்பிட்டுருக்கீங்க? ஆக பெருமானுடைய திருவருள் தான் நமக்கு உதவும் என்பது எய்ப்பில் வைப்பு. ஆகையினால தானாக இருந்து பெருமானை தரிசனம் பண்ணுறதுன்றது இதுதான். தானாக இருந்து வழிபாடு செய்கிறதுன்றது. இப்போ குரங்கு அவங்க பார்த்துட்டாங்க. தானாக இருந்துன்றா கான்சன்ட்ரேஷனுக்கு ஒரு இடம் பாய்ந்து இருக்குது. பலமுறையாக அவங்களுக்கு பாயணும். இது அது ஒரு முறை உதாரணத்துக்கு சொன்னான்னு எய்ப்பில் வைப்பு. அதாவது அவங்களுக்கு மட்டும் சொல்ல, நானும் அப்படி தான். எல்லாருக்கும் உலகம் நம்மளாம் வந்து இன்னும் உலகியலில் தான் இருக்கிறோம். நம்ம ஒன்றும் உலகில் இல்லாத இருந்தால் அங்கே ஏன் வர போகிறோம் நாம? ஆகையினால இந்த சிரமாமலையில் சிரசில இருக்கிறவனே சேமத்துணை என்பது இவ்வளோ நேரம் போட்டு இதுக்கு மேலே வேணாம். எப்படி நான் எய்ப்பில் வைப்பு போல, எய்ப்பில் வைப்பு போல உதவ இருப்பவனே நீ என்ன கடைசியில் எனக்கு என்ன உதவி செய்யணும் தெரியுமா? நீ இந்த சிராமலையார் சேமத்துள்ளார் என்ற ஒரு கடைசி தொடர் இருக்குது பார்த்தீங்களா? இந்த சிராமலை என்பது தலத்தை குறிக்குது. ஆமாம், சிராமலை. அந்த சிராமலை என்கின்ற தலத்திலே இருக்கின்றவர் சேமத்துள்ளார். எதுக்கு இருக்கிறார் அவரு? சேமத்துள்ளார் என்றால் நாம் சேமம் அடைவதற்காக இருக்கின்றார். சேமம் என்பது நமக்காக, உள்ளார் என்பது இருக்கின்றார். பெருமான் நமக்காக தான் இருக்கிறார். அவர் நமக்கு நன்மை செய்வதற்காக இருக்கின்றார். நமக்கு நன்மை செய்வதற்காக இருக்கின்றார் என்கின்ற ஒரு செய்தி பெருமானை வணங்குகின்ற பொழுது. ஆக தாளார் என்றால் இந்த தாளார் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? இந்த
தனிச்சீர். தாளார் என்பது யார் அந்த மாதிரி பண்ணுவாங்களாம்? பூவார் மலர் கொண்டு அடியார் தொழுவார்னு பார்த்தோமே, யார் தொழுவார்களாம்? அந்த முயற்சி செய்பவர்கள். அவங்க யார் முயற்சின்னாக்கா, வீடு பேர் அடைய வேண்டும் என்ற எண்ணம் இருப்பவர்கள் தான். அங்கே தான் அடியார்னு வந்து பார்த்தீங்களா அந்த தொடரில், பூவார் மலர் கொண்டு அடியார் என்பவரே, அடியார்னு வந்துட்டாலுமே பெருமானுடைய திருவருளை பெறுவதற்கு தகுதி உடையவர்னு அர்த்தம். அதுக்கு தகுதி இருக்குது பழத்தை வாங்கி சாப்பிட்றதுக்கு. அது பழம் காலி ஆகி போச்சுனாக்கா அவங்க இந்த பக்கம் வரமாட்டாங்க. ஆக அந்த தகுதி உடையவர்கள் என்று ஏற்றுகின்ற சிராமலையார் சேமத்துள்ளார் என்றால், சிராமலையிலே இருக்கின்ற பெருமான் உயிர்களுடைய எய்ப்பில் வைப்பு போல எந்த நேரத்திலும் உதவுவதற்காக இருந்து கொண்டு இருக்கின்றார் என்கின்ற ஒரு அந்த எய்ப்பில் வைப்பு என்பது ரெண்டு சேமம் இருக்கிறது. உற்ற இடத்திலே உருவதற்காக இருக்கின்ற பெருமான் உயிர்களுக்கு நன்மை செய்வதற்காகவே சிராமலையிலே இருக்கின்றார். ஒவ்வொரு தளத்தை பற்றி சொல்லி அப்படி தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆக சேமத்து உள்ளார் என்கின்ற அருமையான கருத்துங்க. இறைவன் இந்த பாடல் வந்து இறைவனுடைய எளிவந்த தன்மை, எல்லா ஆலயங்களிலும் இருக்கிற பெருமான் உயிர்கள் நன்மைக்காகத்தான் இருக்கிறார் என்கின்ற ஒரு தன்மை குறிப்பிடுகிறது. அடுத்த பாடல் இந்த இடத்துல பெருமானை கேட்கிறாரு. பெருமானை பற்றி சொல்றாரு. ஆர் துணையாய் ஆங்கு இருப்பது ஒரு விழி. ஆர் துணையாய் சரி. துணையாய் ஆங்கு இருப்பது அம்பலவா. அம்பலவா ஒரே விழி, இது புரியுற மாதிரி தான் இருக்குது. அஞ்சொல் உமை துணையாய் ஆடை உரி மூடின் துணையாய் பூவனத்தாய் பூதப்படையாளி பொங்கொழியாய் பூவனத்தாய் எண்ணின் புகழ். இது ஒரே தொடர் 3 மாட்டி வந்து இருக்குது. நல்லா பண்ணீங்க. அம்பலவா, இந்த விழி வந்து பார்த்தீங்களா? அம்பலவா என்பது ஒரு விழி. அதாவது விழித்தல் என்றால் ஒருவரை விழித்து கூறுவது, எதிரில் இருக்கிறவங்களை விழித்து சொல்வது. அம்பலவா. அடுத்தது துணையாம் பூவனத்தாய். இந்த துணையாம் பூவனத்தாய்னு இருந்தது பார்த்தீங்களா? அதுவும் பூதப்படையாளி என்கின்றதும் இதெல்லாம் விழி என்கின்ற கருத்தில். ஆக யாரை குறிக்கிறாங்க? அம்பலவனை குறிக்கிறார்கள். பூவனத்திலே இருக்கிற பெருமானை குறிக்கிறார்கள். பூத படையாளியை குறிக்கிறார்கள். அவர்களெல்லாம் என்ன பண்ணுறாங்க? இந்த பூவனம் என்பதற்கு நல்லா தெரியும் உங்களுக்கு. திருப்பூவனம் பாண்டி நாட்டு தலம், பாண்டி 14 ஒரு தலம் அது திருப்பூவனம். பூவனத்தாய் பாண்டி. இந்தவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்களாம்? இந்த பெருமானே என்ன கேட்குறாங்க? அஞ்சொல் உமை பூவனத்தாய் என்று ஒரு குறிப்பு வருது பாருங்க. அஞ்சொல் உமை பூவனத்தாய் என்றால், உங்கள் பக்கத்தில் இருக்கிற அம்மை இருக்கிறாங்களே, அழகிய சொற்களை பேசுகின்ற, நல்ல சொற்களை பேசுகின்ற உமையா இருக்கிற அந்த அம்மா பூ போல் தன்மையுடைய தாய் என்றால், பூ போல தன்மை உடையதாக இருக்கின்றதுனால இந்த பெருமான் என்ன செய்கிறாருன்னா, நீங்கள் இந்த செய்கிற ஒரு காரணத்தினால, நீங்கள் செய்கிற காரணம் அந்த அம்மா பயப்பட மாட்டாங்களான்னு கேட்குறாரு. யாருடைய துணையாக? யானையை உரிப்பவர். நீ வந்து யானை உரிச்சி இல்லையா? யானை உரிச்சிய பெருமானே, இந்த யானையை உரிச்சி அது மேலே இருக்கிற தோலை நீ போத்திக்கினியே, பக்கத்தில் இருக்கிற பெருமாட்டி யானை உரி மூடுகின்ற ஒரு தன்மை யாருக்கு இருக்கும்? வீரத்தை உடையவர்களுக்கு தான் இருக்கும். உன்னுடைய வீரத்தை பார்த்துட்டு அந்த அம்மா பூ போன்ற தன்மை உடையவர்கள், அந்த பூ வண்ணத்தாய், சொல் உமை பூ வண்ணத்தாள், அந்த பூ போன்ற வண்ணத்தை உடையவளாக இருக்கிற தன்மை உடையவர்கள் அந்த அம்மா யார் துணையாக இருக்கிறார்கள்? இப்போ உனக்கு வந்து தைரியமாக இருக்குது. இந்த துணை என்பதற்கு நிகராவாதன்னு ஒரு பொருள் இருக்குது. துணையா என்றால் உனக்கு ஒரு துணை தேவையில்லை, எனக்கு துணை யாருமே தேவையில்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா எனக்கு நிகரானவர்கள் யாரும் தேவையில்லை, எனக்கு கவலை இல்லை. ஆனால் இந்த யானையை உரிப்பவருக்கு வேறு ஒருவருக்கும் அவருக்கு துணை தேவையில்லை. ஆனால் உன் பக்கத்தில் இருக்கிறாங்கல்ல, நீ யானை தோலை உரித்து மூடிக்கொண்டால் அங்கு துணையாக இருப்பது உன் பக்கத்தில் இருக்கிற உமையம்மை இருக்கிறாங்க இல்லையா? அந்த உமையம்மை யார் துணையாக இருப்பாங்க? உனக்கு துணை இல்லை. பெருமான் வந்து நிகரற்ற துணையுடையவன், பேராற்றல், அளப்பரிய ஆற்றல் உடையவன். 8 குணங்கள்ல பெருமான் அளவற்ற ஆற்றல் உடையவன். உனக்கு பரவாயில்லப்பா, உன் பக்கத்தில் இருக்கிற பெண் வந்து பூ போன்ற தன்மை உடையவளாக இருக்கிற பெண்ணு, அந்த அம்மாவுக்கு யார் துணையாக இருக்கிறார்கள்? அங்கு துணையாக இருப்பது அவர்கள். அப்பொழுது யாரை துணையாக பற்றி அஞ்சாமல் இருப்பது? சொல் உமை, அழகிய சொற்களை உடைமை,
யார் துணையாக அவர்கள் அங்கே அஞ்சாமல் இருப்பது? சொல்லு, புகழ்னு முடியல, நீயே சொல்லு அப்படின்றார். என்னன்னாக்கா இது இது நம்ம வந்து பெருமான் யானை உரித்த போதுனாக்கா புராணத்தில் இருக்கிற செய்தி இவர் சொல்லியிருக்கிறார். பெருமான் யானையை உரித்த பொழுது ஊமை அஞ்சி அஞ்சி ஓடினாள் என்கின்ற புராண வரலாறு. ஆனால் நம்ம சைவத்தில் வந்து சொல்ல மாட்டாங்க, திருமுறை ஆசிரியர்கள் அந்த மாதிரி சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்க கூட எடுத்து சொன்னால் புராண கதையை எடுத்து சொல்கிறதுக்கு எங்கேயாவது குறிப்பு, பெரும்பாலும் அந்த மாதிரி குறிப்பு எனக்கு இருக்கிற மாதிரி தெரியல. உமை அஞ்சு ஓடுதுனான்னு சொல்லல. அச்சம்னா அருளும் கொடுத்து, அச்சம் அருளும் கொடுத்துனா எல்லாருக்குமே பெருமான முதல்ல நமக்கு அச்சத்தை கொடுத்துட்டு அம்பாளுக்கு சில நேரங்களில் அந்த மாதிரி இருக்கத்தான் உண்டு. ஆனால் இது புராண வரலாற்று தான் எங்கள் நமக்கு அப்படி கொடுத்தோம். அதாவது அச்சமும் வரணும், யார் துணையாக இருப்பது என்கின்ற ஒரு ஒரு இது வந்து புராண கதையினுடைய அடிப்படையில் சொல்ல, அதுவும் புராண கட்ட அடிப்படையாக தான் இருந்திருக்கும். இந்த செய்தியெல்லாம் வந்து நமக்கு புராணங்களில் இருந்து தான் நமக்கு இந்த செய்தியெல்லாம் கிடைச்சிருக்குது. அதை வந்து அவன் குறிப்பாக வந்து திருமுறை ஆசிரியர்கள் சொல்லி இருக்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. அடுத்தது ஆக என்ன செய்கிறாருன்னா, பெருமானே உன் பக்கத்தில் இருக்கிற பெருமாட்டி வந்து மிக அற்புதமான ஒரு தன்மை உடையவளாக இதாயிட்டு அவங்க யார் துணையோடு அங்கே இருப்பாங்க, நீ இந்த மாதிரி செய்திருக்கிறியன்றத ஒரு ஒரு வினவுதல் போல சொல்லி இருக்கின்றார்கள் என்ற அந்த செய்தி. அடுத்தது இந்த சில நேரத்தில் ரெண்டு சொல்லும் ஒரே இடத்துல வரும். இந்த அச்சமும் அருளும் கொடுத்துன்னு இவங்க சொல்கிறாங்க இல்லையா, பெருமான் ஒரு ஒரு உருவத்தோட வந்து அந்த உன்னுடைய மனைவியை எனக்கு கொடுன்னு கேட்குற போது அது வேற. அதுதான் சொல்ல வந்தேன். ஒரே நேரத்தில் ரெண்டு நிகழ்ச்சியும் நடக்கும். இவர் சொன்ன உடனே அந்த அம்மாவுக்கு என்னடா இப்படி சொல்லிட்டாருன்னு ஒரு 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 சின்ன ஒரு கலங்கம் தானே. அந்த கலங்கின்னு குறுக்க கேப்புமே கொடுக்காத கலங்கி பின் தெளிந்தான் அப்படி நினைச்சிட்டு உள்ள போனாங்களாம். மணாளன் சொன்னா அதுக்கு மறுப்பு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு தெளிந்து சரி ஓகேன்னலாம். அதுக்கப்புறம் போகிற போது தான் காக்கும்னு சொல்லி சொன்னாங்களே, அந்த நாயனார் பேர் என்னம்மா, இயற்பகை காக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக சொன்னார் இல்லையா. அதான் ஓலம்னு விட்ட போது கவலைப்படாத, இயற்பகை காக்கும், இயற்பகை எதிரியே வெல்லும்ன்ற ஒரு தைரியமாக சொன்னாங்க பாரு. அதுதான் வந்து இந்த சில நேரத்தில் இந்த கொஞ்சம் மறுச்சி வரத்தான் செய்யும். அந்த நமக்கெல்லாம் மறுச்சி வந்து அதுவே நின்று போகுது, தெளிவு வர மாட்டேங்குது. ஆனால் அவங்கெல்லாம் வந்து பெருமான்லாம் அங்கே வந்து நிற்கிறார் எதிரில், அவர் உருவத்தோடு வந்தாலும் உருவம் இல்லாத வந்தாலும் அந்த தெளிவு வந்து விட்டது என்கிற ஒரு அருமையான ஒரு செய்தி. ஆகையினால் இந்த அந்த தொடர்கள் பக்கத்தில் பக்கத்தில் ஒன்றா வரும்போது நல்ல செய்தியெல்லாம் இருக்குது. அடுத்தது இப்போ தாளம் பாருங்க, அடுத்த பாடல் 46. புகழூர் உடையாய் போரி அரவம் பூணி புகழூர் புனல் சடையம் பொன்னே புகழூராய் வெண்காடா வேலை விடமுண்டாய் வெள்ளேற்றாய் வெண்காடா என்பேனோ நான் உன்னை எப்படிலாம் சொல்லி வழிபாடு செய்வேன்றது சொல்கிறாரு. எல்லாம் தெரிஞ்ச தொடராக தான் இருக்குது. ஆனால் ஒரு தொடருக்கு பொருள் சொல்லிடுவோம், அடுத்தது இருக்கு இதுக்கு நான் அனுபவத்திலேருந்து இருக்கும். ஒரே சொல்லு திருப்பி திருப்பி வரும்போது தான் கொஞ்சம் சிந்தனை இருக்கும். ஒரே ஆசிரியர்கள் தொடர்பு இருந்து ஒரே வச்சுன்னு இருக்கும்போது அது புரிஞ்சிடும். புகழூர் உடையாய், இந்த முதல்ல இருக்கிற புகழூர் என்பது தலத்தை குறிக்கிறது. புகழூர் என்கிறதுல தடத்திலேயே உடைமையாக கொண்டு இருப்பவனே திருப்புகழூர் தலம். புகழூர் உடையாய் பொறி அரவம் பூணி, பொறி என்பது படத்திலே இருக்கிற புள்ளிகளை குறிக்கிறது. அரவம் என்பது பாம்பு, பொறி என்பது பெருமானுடைய படம் வச்சு அதில் இருக்கிற ஆக வந்து பெருமான் பொறிகளை உடையதாக இருக்கின்ற நாகத்தை அணிந்து கொண்டு இருக்கிறார் என்பது சொல்வது தான். பொறி என்பது படத்திலே இருக்கிற புள்ளிகளை குறிப்பது. அந்த புள்ளிகளை உடையதாக இருக்கின்ற படத்தை உடையவதாக இருக்கின்ற அரவத்தை தன்னுடைய ஆவரணமாக பூண்டு இருப்பவனே என்கின்ற ஒரு தன்மை. பொறி அரவம் பூணி புகழூர் புனல் சடையம் பொன்னே. புகழூர் என்றது புகழூர் என்பதற்கு இந்த புகழூர் என்பது கங்கையை குறிக்கிறது. புகழூர் புனல் என்றால் புகுந்து பாய்கின்ற, புகழ் ஊர் என்றால் புகுந்து பாய்கின்ற, ஊர்தல் என்றால் பாய்தல், புகுந்து பாய்கின்ற வேகத்தோடு பாய்கிறது ஊர்தல். இப்போ சாதாரணமாக ஊர்துன்னா மென்மையாக ஊர்துரு,
புகுந்து ஊர்தல் என்றால் வேகமாக பாய்கின்ற புனல் சடை. சடையை புகழூர் சடையை புனலை சடையிலே உடைகின்ற பெருமானே. பொன்னே என்றால் பொன் போன்றவனே என்றால் பொண்ணுக்கு ஒரு தனி மதிப்பு, எந்தவித உலோகத்துடையும் சேராமல் இருக்கும். பெருமானை பொன் போன்றவன் என்பது சொன்னால் அவர் நிறத்தை வச்சு கூட சொல்லலாம். செம்மேனி அம்மானுக்கு பொன் என்று சொல்வார்கள். பொன்னே புகழூராய் என்று இந்த புகழூருக்கு என்னான்னாக்கா உயிர்கள் அத்தனையும் புகுவதற்கு ஆசைப்படுகின்ற ஊர். உயிர்கள் அத்தனை எந்த இடத்துல புகணும்னு ஆசைப்படும் கட்சியில்? சிவலோக பதவி, அங்கன்னா கைலாய பதவி இல்லையா? புகழூர் கைல சாலோக சாமீப சாரூப சாயுச்சியம் எல்லாமே கைலாயத்தில் தான் நடக்குது இல்லையா? சாலோகமும் அங்கே தான், சாமியும் அங்கே தான், சாரூபம் அங்கே தான், சாயுச்சியமும் அங்கே தான். அதனால் புகழூர் என்பது அனைவரையும் அடைவதற்கு விரும்புகின்ற கைலையை உடையவனே. வெண்காடா என்பது, வெண்காடு என்பது ஒரு தலம், ரெண்டு தலம் சொல்லியிருக்காரு. முதல் புகழூர் சொன்னார். வெண்காடா வேலை விடம் உண்டாய், அது நல்ல பொருள் தான். வேலை விடம் என்றால் சமுத்திரத்திலே இருந்து வந்ததாக இருந்த விடத்தை உண்டவனே, ஆலகால விடத்தை உண்டவனே. வெள்ளேற்றாய் வெண்மை நிறமுடைய ஏற்றினை வாகனமாக உடையவனே. அடுத்தது ஒரு வெண்காடு இருக்குது பத்தியா? வெண்காடா. இந்த வெண்காடு என்பது வெந்து உயிர்கள் சாம்பலாகின்ற காடு. இந்த உயிர்களுடைய உடல், உயிர்கள் சாம்பலாகாது, உயிர் தான் நித்தியமானது இல்லையா? உடல்களை சாம்பலாக எரிக்கின்ற காடா என்றால் சுடுகாட்டிலே இருந்து நடனம் புரிகவனே வெண்காடா என்பேனோ நான். சாமியை எப்படி எப்படியெல்லாம் சிந்திச்சிருக்கிறாங்க பாருங்க. வெண்காடா என்றால் சுடுகாட்டிலே இருந்து, வெண்காடு என்றது வெந்து நீராக ஆகின்ற காட்டிலே இருக்கின்ற பெருமானே. உன்னை நான் இப்படிலாம் சொல்லி, இந்த வெண்காடா என்பது சுடுகாடு என்பது தான் வெண்காடு சொல்கிறாரு. சாம்பலால் வெண்மை பெற்றது என்பது வெண்காடு. ஆடுபவன் என்பது பெருமானே. உன்னை நான் இப்பெல்லாம் சொல்லினா இதில் பாருங்க ஒன்று ஒன்றா. வெண்காடா வேலை உடம்புண்டாய், சமுதிரத்தில் இருக்கிற விஷத்தை சாப்பிட்டவனே. இகழ்ச்சியாக சொல்கிற மாதிரி இருக்குது இல்லையா? சுடுகாட்டில் இருக்கிறவனே. இதெல்லாம் ஏளனமாக சொல்கிறது. ஆனால் இந்த ஏளனமாக சொல்லு நான் உன்னை இகழ்வேணும் அப்படின்னு ஒரு கேள்வியில் போட்டார். என்பேனும் உன்னை நான் நிகழ்வேணும் இது மாதிரி சொல்லி. நீ புகழூரில் இருக்கிறவன், பொறியாரவன் பூண்டிருக்கிற பாம்பு ஆபரணம், இதெல்லாம் எப்பவுமே நம்ம இதில் உள்ள வள்ளியம்மை திருமணத்துக்கு சொல்கிற போது பெருமானே, முருகப்பெருமானே வள்ளியம்மை கிட்ட போய் பேசுகிற போது, முருகனுக்காக நான் தவம் பண்ணிக்கிறேன், அவன் தான் கல்யாணம் பண்ணிக்கும் போது இவரே வேறு வேடத்தில் அவனாயா, அவனை போய் ஆசைப்பட்டு ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆகி வச்சுக்கிறாங்க, தெய்வ யானை வச்சுன்னு கல்யாணம் பண்ணி கிடக்கிறான். அவன் போய் அவங்க அப்பன் இப்படி அப்படி இப்படி அவங்க தாய் இப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி சிவபெருமானே அடைய முடியாத ஒரு தன்மை இருக்கிற பெருமானுக்கு அவரே சொல்லுவார், இது போய் விரும்புறியே. பார்வதி கல்யாணத்தில் இதே மாதிரி சொல்லுவாங்க. இந்த புராணங்களில் இந்த செய்தி சொல்லி அவனை போய் விரும்புறியே அப்படின்னு சொல்கிற மாதிரி இகழ்ச்சியாக சொல்லணும். புகழ்வது போல, இது பழிப்பது போல புகழ்தல். வஞ்சம் புகழ்ச்சி என்பது இல்லை. வஞ்சம் புகழ்ச்சினா புகழ்வது போல பழித்தல், அது ரிப்பீட் ஆகிடும். ஆக என்று நான் இகழ்வேணும், நான் அவ்வாறு இகழ மாட்டேன் என்று இங்கே குறிப்பு. நான் இகழ மாட்டேன் என்று ஒரு குறிப்பு. இகழ்ச்சியாக சொன்னது போல சில செய்திகள் சொன்னார். அடுத்தது நான் இப்போ இதுலேயும் பாருங்க. நான் உடைய மாடே என் ஞானச் சுடர் விளக்கே, நான் உடைய குன்றமே நான் மறையாய், நான் உடைய காடுடையாய் காலங்களானார் கனலாடும் காடுடையாய் காலமானாய். அருமையான தொடர்களை பாருங்க. நானுடைய மாடு, இங்க மாடு என்பது செல்வம். நானுடைய மாடுன்னா நான் உடைமையாக கொண்டிருக்கின்ற செல்வமே. திருவே என் செல்வமேன்றது தான் இந்த இடத்துல என் செல்வமே என்பதற்கு தான் சரியான அந்த தொடருக்கு சரியான பொருள்னா நான் உடைமையாக கொண்டிருக்கின்ற செல்வமே, நான் உடைமையாக கொண்டிருக்கின்ற செல்வமே. ஞான சுடர் விளக்கே, அதுக்கு அர்த்தம் சொல்ல வேண்டியதே இல்லை. ஞான சுடர் விளக்காக இருந்து எனக்கு உதவுகிறவனே. ஞானத்தை அடைபவர்களுக்கெல்லாம் சுடர் விளக்காக அவர் தோன்றுவார். ஞான சுடர் விளக்கே
நான் உடைய குன்றமே. இந்த நான் உடைய குன்றமே என்பவனு எனக்கு மலை போன்ற உறுதிப்பாடாய் விளங்குவோன்னு நட்டோம். நான் உடைய என்றால் எனக்கு உடைமையாகவும், குன்றம் என்றால் உறுதி உடையது, எனக்கு மலை போன்ற உறுதிப்பாடாய் உடையபவனேன்னு அர்த்தம். நான் உடைய குன்றமே. முதல்ல நான் உடைய மாடை என்பது நான் உடைமையாக கொண்ட செல்வமே. அடுத்தது நான் உடைய என்பது எனக்கு உறுதிப்பாடு விளக்கு, எனக்கு நன்மையாக இருக்கின்ற, உடைமையாக இருக்கின்ற, நன்மையை செய்கின்ற குன்று போன்ற உறுதிப்பாடையாக இருக்கின்ற பெருமானே. நான் மறையா என்பது நல்லா அது தெரிஞ்ச பொருள் தான். 4 வேதங்களின் சொல் பொருளானவனேன்னு அர்த்தம். நான் மறையா என்றால் 4 வேதங்களுடைய சொற்பொருளானவனே. அடுத்தது நான் உடைய காடு, இப்படி பிரிச்சுக்கணும். இந்த நான் உடைய காடு என்பது, நான் உடைய காடு என்றால் என்னிடத்திலே இருக்கின்ற அறியாமையாகிய வினை. நான் உடைய காடு, என்னுடைய இருக்கின்ற அறியாமையை எல்லாம் நீ என்ன பண்ணணுமா, உடையா என்றால் உடைப்பாயாக. நான் உடைய காடு என்றால் என்னிடத்திலே இருக்கின்ற வினைகளை கூணூராக போகும்படி தூய்மை செய், வினை தூய்மை செய். இருவினை ஒப்பு, மலபரிபாகம், சத்தினி பாதம், இவ்வளோ நடக்கணும். இவ்வளோ வேலையை கொடுக்குறதா நானுடைய காடு உடையான்னு சொல்ல சுலபமாக சொல்லிட்டாரு. நானுடைய காடு உடையானா பெருமான் எவ்வளோ வேலையை செய்யணும், அதுக்கு இவ்வளவு செய்ய உடையாய். காலங்களானார் பெருமானை சொல்லிட்டு நீ எங்கே இருக்கிறவன்னு தெரியுமா, காலங்களானார் கனலாடும் காடுடையாய். காலங்களானார் என்றால் அவங்களாம் காலம் முற்று பெற்ற பிறகு அந்த உடலை எங்கே போய் கடத்துவாங்க, கனலாடும் காடு. காலங்கள் உடைய உயிர் அந்த உடமையாக இருக்கின்ற உடலை எங்கே போய் விட்டுதான், கனலிலே விட்டுருக்காங்க. கனலாடும் காடு என்றால் சுடுகாடு. இந்த இடுகாட்டை எத்தனை பொருள் சொல்றார். காலங்கள் உடையார் கனலாடும் காடு. காலங்கள் ஆனார், அவனுடைய காலம் முடிஞ்ச உடனே இறுதி காலம் வந்த பிறகு கனலாடும் காடுடையாய் காலமானாய். நீ காலமாக இருப்பவன், நீ எப்படிப்பட்ட பெருமையுடைய பெருமானே. என்னுடைய இதில் என்ன கேட்குறாருன்னா, நீ பெருமை தான் உடையவன், சுடுகாட்டில் ஆடுறவன் தான், இருந்தாலும் என்னுடைய வினைக்காட்டை நீ தான் விளக்க வேண்டும். என்னுடைய வினை காட்டை உடையாய், சுக்குநூறா போகிற மாதிரி செய்யப்பா பெருமானே, நீ தான் உன்னால் அதை செய்ய முடியும் என்று கேட்கிறார். வினையிலிருந்து மீண்டுவதற்காக பெருமானை தவிர வேற யார் வணங்கினாலும் நடக்காது என்கின்ற ஒரு செய்தியை நமக்கு உறுதிப்பாடோடு சொல்றாரு. அடுத்து 48வது பாடல். இது புராண செய்தி. ஆயன்றமரர் அழியா வகை செய்தான், ஆயன்று அமரர் அழியாமை ஆயன் திருத்தினான் செங்கண் விடையூர்வான் மேனி திருத்தினான் சேது கரை. இங்கே சேது கரைன்னு சொல்லி, சேது கரைன்னு வரும்போதே என்னமோ தெரியல, ராமாயண கதை வருதுன்னு தெரியும். ஏன்னா ராமர் அங்கே போய் வச்சாரு, சரி அப்படி கொஞ்சம் வந்துடுது. ஆனால் உண்மையிலேயே இதில் புராண கதைகள் 2 கதை வருது. கிருஷ்ணாவதாரத்தையும் ராமாவதாரத்தையும் சேர்த்து சொல்கிறார். ஆய் அன்று அமரர் அழியா வகை, ஆயன் தமரர்னு பிரிக்கணும். முதல்ல இருக்கிறத ஆயன்றமரர்னு இருக்கிறத ஆயன். ஆயன் என்றால் இங்கே நந்தகோபனை குறிக்கிறது. தமரர் என்றால் தம்முடையவர்கள், சுற்றத்தார். ஆயன் தமரர் நந்தகோபனுடைய சுற்றத்தார், இல்லைன்னா யதுகுலத்தார். ஆயர் என்றால் யதுகுலத்தை உடையவர்கள். அதுக்கு தலைவனாக இருக்கிற நந்தகோபனை வச்சு அரசன் மேலே சொல்லி சொன்னார். ஆக யதுகுலத்திலே இருப்பவர்களுடைய அழிவு, அவர்களுடைய அழிவிலிருந்து காப்பதற்காக என்ன பண்ணாரு, அங்கே அந்த மலையை கோவர்த்தனகிரியை குடையாக பிடித்தவர். அங்கே யாரு, கிருஷ்ணாவதாரத்தை சொல்லிட்டார். கோவர்த்தனகிரியை குடையாக பிடித்தது. அடுத்தது ஆயன் தமரர் அழியாமை ஆயன் திருத்தினான். இந்த அடுத்த 2வது இருக்குது பார்த்தீங்களா. பின்னொரு காலத்திலே அதே சாமி என்ன பண்ணாரு, பின்னொரு காலத்தில் இவ்வாறு காத்த திருமால். எவ்வாறு காத்த, பின்னோர் அன்று அமரர் அழியாமல் காத்த பெருமான் இருக்கிறார இந்த கிருஷ்ணன், அவர் பின்னால தான் காத்தாரு. எதை, கிருஷ்ணாவதாரம் பின்னால வந்தது, ராமாவதாரம் எப்போ வருது, அதுக்கு முன்ன வருது. பின்னொரு காலத்திலே இவ்வாறு கிருஷ்ணாவதாரத்திலே நந்தகோபனுடைய குலத்தினரெல்லாம் அழியாமதற்காக கோவர்த்தனகிரி மலையை காத்தவனாக இருக்கிற பெருமான் பின்னால் செய்தவன் அவன் என்ன பண்ணாரான்,
பின்னொரு காலத்திலே இவ்வாறு காத்த திருமால் அன்று முன்னொரு காலத்திலே, அன்று என்ற போது என்ன பண்ணணும், முன்னொரு காலத்திலே, அது ராமாயண காலத்தில் போகுது. இப்பொழுது கிருஷ்ணாவதாரத்தில் இருந்து சொல்லி அடுத்து ராமாவதாரம் முன்னொரு காலத்தில் என்ன பண்ணாராம், அமரர், இந்த ரெண்டாவது பார்த்தீங்களா, அமரர் ஆய் அழியாமையாய். அமரராய் அழியாமை என்றால் அவர்கள், அமரராய் அழியாமை என்றால் அவர்கள் அமரர்களாக இருக்கின்ற தன்மையிலே இருந்து அழிவு பெறாமல் இருப்பதற்காக, தேவர்களை காப்பாற்றுவதற்காக அமரராய் அழியாமையா என்பது, அமரர் ஆய் அழியாமைனா தேவர்கள் நலம் பெற்று இராவணனால் அழியாமை பொருட்டு அமரராய் அழியாமை என்று. இங்கே வந்து இந்த இடம் வந்து நந்தகோபனுடைய சமாச்சாரம் வந்து பூவுலகத்திலே இருப்பவர்கள் நடந்தது. இங்கே வந்து அமரர் ஆய் அழியாமை என்றால் அமரர் ஆயம், அமரர் ஆயம் என்றால் தேவருடைய குலம், அவர்கள் அழியாமல் இருக்கும் பொருட்டு காப்பதற்காக என்ன பண்ணாரு, ராமாவதாரமா அவர் செயல்பட்டார். அமரர் ஆய் அழியாமையாய், அழியாமை என்ன பண்ணாராம் அவரு, முன் நின்று. அப்படிப்பட்டவன் என்ன பண்ணாரு, அடுத்த கட்சியில் இருக்குது பார்த்தீங்களா, மேனி திருத்தினான். யாருடைய மேனியை திருத்தினான், விடையூர்வான் மேனி. விடையூர்வான் மேனி என்பது விடையை வாகனமாக உடையவனாகிய திருமாலுடைய, இது சிவபெருமானுடைய திருமேனி என்றது. இங்கே வந்து அவருடைய இலிங்க உருவத்தை பிரதிஷ்டை செய்தான், இருத்தினான் பெருங்க. இருத்தினான் என்பதற்கு மேனி இருத்தினான். எங்க இருத்தினான், சேதுக்கரை. சேதுக்கரையிலே பெருமானுடைய திருமேனியை இருத்தினான். அன்று அமரராய் அழியாமையாய் இருத்தினான். அவன் அன்றே விடையூர்வானது திருமேனியை, சிவலிங்கத்தை சேதுக்கரையில் திருத்தினார். திருத்தல் என்பது பிரதிஷ்டை செய்தல் என்று பெறும். வணங்குவதற்கு உடைய தகுதி உடைமையாக செய்தல், ஒரு ஆலயத்தை அமைத்தல். அது மட்டும் ஒரு இருத்திட்டா மட்டும் போதாதுங்க. இப்போ சிற்பி வந்து அதை வச்சுட்டு போயிடுறார். சிற்பியினுடைய வேலை நிர்மாணம் பண்ணுறது. அதுக்கப்புறம் அதுக்கு வந்து அந்த செறிவை யார் கொடுக்குறது, அதுக்கு வந்து சிவாச்சாரியார்கள் அந்த மந்திர பூர்வமாக செய்யணும். அதுதான் வந்து இப்போ தான் வந்து கும்பாபிஷேகம் அது இது பண்ணி செய்கிறாங்க. என்ன செய்யணுன்றது கூட யாரும் சொல்கிறது இல்லை. இப்போ இந்த 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 நிகழ்ச்சியினால இது நடக்குது, இந்த நிகழ்ச்சினால இது நடக்குது கூட இல்லை. இப்போ கும்பாபிஷேகத்தில் அதெல்லாம் யாரும் சொல்கிறது இல்லை. அது எப்படியோ போயிட்டு நம்ம அங்கே போக வேணாம். ஆக அப்போனா என்ன பண்ணுவோம்னா, பிரதிஷ்டை ஒரு பொருளை செய்யணும். அகத்தியர் பூசித்தது, இந்திரன் பூசித்தது, இவங்களாம் செஞ்ச பிறகு அந்த பெருமானுடைய திருமேனியிலே பெருமானுடைய திருவருட்சக்தி முழுமையாக இருப்பதற்காக செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் செய்யுது. அதுதான் அகத்தியர் பூசித்தலங்கம், நாரதர் பூசித்தலங்கம், இலிங்கம்லாம் சொல்கிறோமே, அவர்கள்லாம் இருந்து அந்த வழிபாட்டு அந்த இடத்தெல்லாம் போய் அந்த நினைவோடு நம்ம வழிபாடு செய்கிறோம். அந்த தன்மை நமக்கு கிடைக்கும். அவங்களுக்கு செய்து பிரதிஷ்டை செய்கிறது ஒரு தன்மை. அதனால தான் திருத்தினான் என்கின்ற சொல்லுக்கு சாமியை ஒன்று திருத்தி கொண்டாந்து பலாப்பழத்துக்கு ஒன்றா திருத்தினான்னா, திருத்தினான்னா என்ன சொல்லுங்க பார்ப்போம். காய்கறியை திருத்தினார்கள், விடைத்தாளை திருத்தினார்கள், எல்லாம் திருத்தல் தான். இங்கே சிவபெருமானை திருத்தினார். ஏம்மா சிவபெருமானை திருத்தினாராப்பா திருமால் சேதுக்கரையில் அப்படின்னா, பழங்களை திருத்தினார். பீம பலாசூளையை திருத்தினான்னு சொல்லிட்டு வில்லிபுத்தரார் சொல்லுவார். ஒரு கிருஷ்ண வேலை செஞ்சு ஃப்ராடு பண்ணுறதுக்கு கிருஷ்ணன் என்ன பண்ணார், அவர்கிட்ட கொடுத்து ஒரு பழம், பெரிய பலாப்பழத்தை கொடுத்தாரு. டே எடுத்துன்னு போய் இது ஒன்றா கூடாது. பீமன் வந்து இந்த மாதிரியான வேலையெல்லாம் ரொம்ப கெட்டிக்காரன். பலாப்பழத்தை சாப்பிட்ற அளவுக்கு பக்குவம் பண்ணால் எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு நல்லா தெரியும். எல்லாம் அதெல்லாம் பழம் வாங்கியாரான்னு போட்டு பலாப்பழம் வாங்கியாட்டமானா பலா சூளையாக வாங்கியாந்துருவாங்க. ஆப்பிள் பழம் வாங்கியா, அன்னாசி பழம் கூட கொஞ்சம் சங்கடப்படணும். இன்னும் மாதுளம் பழம் கொஞ்சம் சங்கடம். இப்போ எல்லாம் இப்போ இருக்கிறதுலேயே ரேட்டில் விலையில் இருக்குது மாதுளம் பழம் தான் விலை ஜாஸ்தியாக இருக்குது. காரணம் என்னன்னாக்கா, எல்லாருமே நல்ல பழம் சாப்பிடணும்னு சொல்லிட்டு மாதுளம் பழம் தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சாப்பிட ஆரம்பித்தா விலை ஏறி போச்சு. ஆனால் அதெல்லாம் திருத்தது என்பது பயன்பாட்டுக்கு உரிய வகையிலே செய்வது என்பது திருத்துதல். அப்போ சேதுக்கரையை திருத்தினார்னா, சேதுக்கரையிலே பெருமானுடைய இலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபாடுபவர்கள் எல்லாம் அதை பயன்பெறும் வகையாக செய்வது. பீமனை திருத்தினான்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ராட் பண்ணிட்டார் கிருஷ்ணன் ஆரம்பிச்சது பழத்தில். அவன் என்ன பண்ணான், டே பீமா வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பழத்தை எடுத்து கொடுத்தான். துரியோதனம்பா, பீமா நீ தானே திருத்தணும் நல்லா. அவன் என்ன பண்ணான், சரி நம்ம பாடு யோகம், இந்த பழம் நிறைய இருந்துனாக்கா எவ்வளோ இருந்தாலும் மொத்தம் 100 பேர், இவங்க நம்ம 12 பேர், 5 பேர் 105 பேர், அஸ்வத்தாமனுக்கு கொடுக்கலாம் கொடுக்க போகலாம் இருக்கட்டும். இது பழம் பார்த்தா நல்லா பெருசாக இருக்குது, ஜோராக இருக்குது, நிறைய மிச்சமாக இருக்கிறத
நம்ம சாப்பிட்டு 105 வரையும் வச்சுலான்னு எடுத்து 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 எண்ணி எழுதி மொத்தம் சொல்லுறோம். மொத்தம் அது எவ்வளோ தீர்த்தணும் யோசனை பண்ணுங்க. எடுத்து எடுத்து வச்சு எல்லாம் பண்ணிட்டு எண்ணி பார்த்தா கடைசியில் மொத்தம் 105 ஒரே ஒரு சின்னதாக ஒன்று 106 இருந்துதான். சிக்கா செய்கூலிக்கு ஒன்றுமே கிடைக்கலையே. எதுன்னு சொல்ல வரேன்னா, அந்த திருத்துதல் என்பது உண்பதற்கு உகந்த மகளிர்கள் காய்கறி திருத்துறாள் என்ன அர்த்தம்? அப்படியே அடுப்பில் போட்டு செய்யறதுக்கு திருத்துதல், கறி திருத்துதல், காய்கறி திருத்துதல் என்பது திருத்துதல் என்பதற்கு நல்ல அருமையான பொருள் இருக்குங்க. அந்த பொருள் தான் அடுத்தவர்கள் பயன்பாட்டுக்கு உரிய வகையாக செய்தல். பெருமானுடைய சிவலிங்க மேனியை திருத்தினான் என்றால் இங்கே பயன்பாட்டுக்கு உரிய வகையிலே அனைவரும் வழிபாடு செய்கிற வகையிலே செய்தான். இது கொஞ்சம் அபிமா அந்த பக்கம் போயிட்டேன் நான். அடுத்தது 49வது பாடம். கரையேனும் மாதர் கருவான சேரும் கரையேனும் ஆது கரையாம் கரையேனும் கோளிலியம் ஆதி குறிபரவ வல்லையேல் கோளிலியம் ஆதி குறி. அருமையான தொடருங்க. இந்த கோளிலியம் ஆதி என்பது கடைசி வரியில பெருமானால் நீ குறிக்கப்படுவாய் அப்படின்னாக்கா அவருடைய சர்க்கிளில் நீ போய் சேர்ந்துருவேன்னு அர்த்தம். பெருமானால் என்னை குச்சிக்குப்பா, என்னை வச்சுக்குப்பா, என்னை விட்டுறாதப்பா, நம்ம பேரை ஞாபகம் வச்சுக்குப்பா அப்படின்னு நினைக்கிறோமே. பெருமானுடைய ஆதியினுடைய, ஆதி என்றால் ஆதியும் அந்தம் இல்லாமல் ஆதி என்பது சிவபெருமான், அவனால் குறிக்கப்படுவான். எப்படி இருந்தால் குறிக்கப்படுவான்னு சொல்லுவான். இந்த முதல் அடியில் இருக்கிற கரையேன் இருக்குது இல்லையா, அந்த கரையேன் என்பது இலக்கிய தொடரில் கரேணு என்பால் யானை குறிக்கிறது. கரேணு மூச்சுடணும். கரேணு என்றால் யானையை குறிக்கிறது. யானையாக இருந்தாலும் யானை உருவத்தில் ரொம்ப பெரியது. கரேணு என்றால் யானையை உடையது. அந்த யானையாக இருந்தாலும் மாதர் கருவான சேரும். அந்த யானைக்கு உரிய, யானையுடைய தாய் இருக்குது இல்லையா, பெண், அது எங்கே போய் பிறக்கணும்? அது கருவில் இருந்து தான் சேரணும். கரேணுவும் என்றால் பெரிய உருவத்திலே பெரிய யானையாக இருந்தாலும் என்ன பண்ணணும்? அது கருவிலே சேர்ந்து தான் பிறக்க வேண்டும். கரையேனும் ஆது கரையாம், அதுவும் எங்க போருமா? கருவான சேரும் கரை. இந்த கருவான சேரும் கருவான சேரும் கரை என்பது இந்த முதல் இருக்கிற கரையேனும் என்பது ஒன்னா சேர்த்துக்கணும். கரேணுனா யானையாக இருந்தாலும் மாதர் கருவான பெண் யானையினுடைய கருவாக இருக்கின்ற கரை அழுக்கு. சார் நம்ம இதான் சொல்லுவாங்க, சாமியை நான் ஜெயிலில் போனோன்னு நினைக்கிறேன், ஏன்னா என்னை 10 மாதம் மட்டும் மாதா உதரத்தில் அந்த இருட்டில் போட்டு வச்சாரு, அதனால சாமி ஆப்பிட்டாருனாக்கா நான் ஜெயிலில் போடுவேன்னு இந்த சாதாரண இவங்க பேசிப்பாங்க. அவங்க பேசுறதுல ஒரு வகை நியாயமாக இருக்குது. அது பெருமான இருட்டு இடம். இது இன்னும் அவங்களும் ஒரு என்னை எங்கள் அம்மா கழுத்தில் போட்டு கருவில் போட்டு 10 மாதம் ஜெயிலில் போட்டு வச்சுட்டானா அந்த சாமி ஆப்டா இது பண்ணுவோன்றான். அவன் கேட்டான், என்ன பண்ணான்? அடப்பாவி, உனக்கு விஷயம் தெரியாதா? நீ எத்தனை முறை உன்னை ஜெயிலில் போட்டுக்கிறாரு சாமி, அந்த ஜெயிலேருந்து வந்துக்கிறேன்னு உனக்கு தெரியுமாடா? நீ இப்போ இந்த பிறவி மனுஷனாக வரதுக்கு முன்னே எத்தனை கருவில் போய் வந்துருக்கிற தெரியா? ஆனால் அந்த கருவாய் கிடந்து என்று சொல்லுவோம் இல்லையா, கருவிலே இருந்து கூட இருக்கிறீங்க, அந்த கருவில் போய் சேர்ந்து தான் எல்லா உயிர்களும் பிறந்தாகணும். இந்த யானையுடைய பெண்ணாகிய கருவிலே இருக்கின்றது. அந்த பெண்ணாகிய கரு என்கின்ற இருட்டு, கருவாகிற அழுக்கு, அதில் தான் பிறக்கணும். ஆனால் தான் பிறவியில்லா பெருமைன்னு நினைக்கிறாங்க. பிறவி இல்லாத வேணும்னு யான் சொல்றதுனாக்கா, பிறவி என்பதே பெரிய ஆபத்து. இருக்கிற போதிலிருந்து மாணிக்க வாசகர் எடுத்துங்க, அங்கிருந்து எப்படியோ வந்துருக்குமே, அதில் இருந்து ஆது கரையாம். அதை நாங்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. இப்போ நல்லா தெரிஞ்ச விஷயம் இது. அது முதல்ல இருக்கிற கரையேனும் என்பது மொத்தமாக சேர்த்துங்க. அது கரேணு. கருவான சூழல் சேரும் கரை. கருவிலே இருக்கின்ற அந்த கரையிலே இருந்து, அந்த இருட்டிலே இருந்து, அந்த அழுக்கிலே இருந்து தான் அதுவும் வரணும். ஆது கரையாம், அது சொல்ல வேண்டிய வேலை இல்லை. இந்த கரையாம் என்பது கரைதல் என்றால் சொல்லுதல்னு அர்த்தம். 3வது கரை. 2வது கரைக்கு கரை. அடுத்தது கரைதல் என்றால் சொல்லுதல், அதை சொல்ல மாட்டோம். அடுத்தது 3வது தனி சீர் இருக்கு பாருங்க. கரையேனும் என்பதற்கு கரை என்பது எல்லைன்னு அர்த்தம். சேது என்கின்ற சமுத்திரத்திற்கு கரையாக இருப்பது சேது கரை. கரைன்னா அப்படின்னா அர்த்தம் எல்லை. அந்த துண்டு சீரில் இருக்கிற கரை என்பது எல்லைக்குட்பட்ட சிறு பொருளாக இருந்தாலும்
இறைவனுடைய படைப்பாகிய எல்லைக்குட்பட்டிருக்கின்ற பெரிய பொருளாக இருந்தாலும், யானையாக இருந்தாலும், கரேணு என்று சொல்லக்கூடிய யானையாக இருந்தாலும், சிறிய பொருளாக இருந்தாலும் எல்லாம் என்ன பண்ணணும்? ஒரு கருவிலே தான் இருக்க வேண்டும். ஆனால் நீ உனக்கு இதுலேருந்து வராது இருக்கிறதுக்கு ஒரு வழி சொல்கிறேன், கேட்குறியான்ற. மூணாவது வரி, கோளிலியம் ஆதி குறிபரவ வல்லையேல். கோளிலி என்கின்ற தலத்திலே இருக்கின்ற ஆதி என்கின்ற, ஆதி என்பது சிவபெருமான் தான் இருக்கும். அந்த ஆதியினுடைய குறி என்பது இறைவன் வீற்றிருக்கின்ற இடத்திலே சென்று வழிபாடு செய்வையானால், பரவுதல் என்றால் வழிபாடு செய்தல், ஆதி குறி என்றால் இங்கே நமக்கெல்லாம் பெருமான் பாமரர்களுக்கு வணங்குவதற்காகத்தான் பெருமான் சிவலிங்க ரூபமாக இருக்கிற அருவுருவ திருமேனி எதுக்காக கொண்டிருக்கிறாருன்னாக்க பாமரர்கள் வணங்கி தன்னுடைய திருவருளை பெறுவதற்காக அருவுருவ திருமேனி தான் அது. அந்த உருவத்தில் இருக்கிறான்னா அதனால குறி என்பது தான், குறி என்பதால் எப்பவுமே அருவுருவத்தை தான் சொல்லுவாங்க. லிங்க திருமேனி தான் குறி. இது பல இடங்களில் இந்த குறி என்பது இலிங்க திருமேனியை குறிக்கிறது. அந்த பெருமான் இருக்கின்ற இடத்தை, கோளிலே இருக்கின்ற பெருமானை, கோளிலி என்பது ஏன் இங்கே டாக்குன்னு சொன்னார்னா, கோள் என்றால் குற்றம், இலி என்றால் இல்லாமல் செய்பவர். ஆக பிறவியை இல்லாமல் செய்பவராகின்ற பெருமானுடைய குறி பரவ வல்லையே. அவர் போய் வல்லையினானா கோளிலியம் ஆதி குறி, உனக்கு எந்த விதமான குற்றங்களும் கிடையாது. நீ என்ன பண்ணுவனா, ஆதி குறி என்றால் இறைவனுடைய வட்டத்திலே இருந்து அவரால் குறிக்கொள்ளப்படுவாய், அவரால் குறிக்கப்படுவாய். குறி என்பது குறி உடையவனாக, பெருமானால் குறித்து கொள்ளக்கூடியவனாக. இந்த இடத்துல ஆவை என்கின்ற ஒரு தனி சீர் நம்ம சேர்த்துக்கணும், அந்த சொல் வருவித்துக் கொள்ள வேண்டும். கோளில் என்கின்ற பெருமானை இலிங்கம் என்று, அந்த குறி என்பதுக்கு இலிங்கம் நம்ம சொல்லிட்டோம் ஏற்கனவே. அப்படிப்பட்ட எல்லை பெருமானுடைய குறி ஆவை. அந்த ஆவை என்பதை ஒரு பயனிலை நம்ம மனசில் வச்சுக்கணும், எங்கி வச்சுக்கினாக்கா அப்போ பெருமானுடைய திருவுருளை பெறுவதற்கு. இப்போ என்ன ஆகிப்போச்சு, பேட்டா எதுவாக இருந்தாலும், யானையாக இருந்தாலும் சரி, சிறிய பொருளாக இருந்தாலும் சரி, பிறவி என்கின்ற நிலையிலே மாட்டிக்கினாக்கா அது ஒரு பெரிய இருட்டு, அது அழுக்கு, அதில் இருக்கணும். ஆகையினால நீ அங்கிருந்து கரையேறுவதற்கு உன்ன தேவை என்றால் நீ எங்கே வரணும்னாக்கா கோளிலே இருக்கின்ற பெருமானை, கோளிலி பெருமானை என்றால் இந்த கோளிலி என்பது தலமாகவும் கொள்ளலாம், குற்றமற்ற தன்மை உடையவனா. அப்போ உயிர்களெல்லாம் குற்றமுடையது, குற்றமில்லாதவன் பெருமான். குற்றமில்லாத பெருமானை, அவருடைய உருவத்தை நீ வழிபாடு செய்வாயானால் உனக்கு என்ன கிடைக்கும் என்றால் அவருடைய திருவருளினுடைய அவரால் குறிக்கப்படுவாய். குறி ஆவாய் என்றால் அந்த குறிக்கப்படுகிற தன்மை உடையவனாக ஆவாய். அது பெரிய கஷ்டம். அந்த ரிஜிஸ்டரில் பதிவு வைக்கிறதுக்கு தான் நம்ம வழிபாடு. இப்போ சாதாரணமாக நம்ம அட்டண்டன்ஸில் பதிவு வைக்கிறதுக்கே இப்போ பார்த்தாக்கா குழந்தைங்கள கான்வெண்ட்டாக இருந்தானாக்கா அதுக்கு ஒரு பல ஆயிரம் போகுது, இன்டர்நேஷ்னல் கான்வெண்ட்டாக இருந்தாக்கா பல லட்சம் போகுது, எலிமெண்ட்ரி ஸ்கூலாக இருந்தாக்கா அப்போல்லாம் அந்த காலத்தில் ஒரு 2 வாழைப்பழம் வெத்தலை பையத்தாங்க கொடுத்தா போனாங்க. இப்போ துட்டு கொடுத்து எலிமெண்ட்ரி ஸ்கூலில் கூப்பிட்றாங்க, கம்ப்யூட்டர் கொடுக்குறாங்க, அதை கூட இதை கொடுக்குறோம்னா அவங்க போக மாட்டேன்றாங்க. இந்த குறிக்கப்படுவதற்கு, உலகியலிலே குறிக்கப்படுவதற்கு இவ்வளவு சங்கடப்பட்டு இருக்கின்றோமே, பெருமானுடைய திருவிழை குறிப்பதற்கு சுலபமான இடம். பெருமான் இலிங்க உருவத்திலே வீட்டு இருக்கின்ற இன்னைக்கு பிரதோஷத்தில் விட்டு இவ்வளோ பேர் வந்துருக்கு. இருந்தாலும் இந்த திருவிழை நம்ம இது துய்ப்போமையானால் பெருமானுடைய ஆதி மனசில் நினச்சினாக்கா அதுதான் அடுப்பே திருப்பதி, அகமுடையவனே கைலாயம். இந்த ஆம்பியானே கைலாயம்னு சொல்லிடுவாங்க, அது வசதியாக சொல்லிட்டு. அடுப்பே திருப்பதி என்றால் நாம் வீட்டு செய்கிற வேலை செய்கிற இடமே தான் சிறந்த தலம். திருப்பதி என்றால் திருப்பதி இல்லை, மேன்மை பொருந்திய பதி இடம். அகம் உடையவனே கைலாயம் என்றால் உயிர்களுடைய உள்ளத்திலே உண்டு உள்ளத்திலே பளிங்கு உருவத்திலே இருந்து கொண்டிருக்கிற பெருமான், இருந்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் அவரோடு தான் நமக்கு கைலாயத்தன்மை கொடுப்பார் என்கின்ற ஒரு தன்மை இருக்குது. அதனால் இந்த இடத்துல இருந்து பெருமானைங்கள்லாம் நினைக்கணும். பெருமானை தரிசனம் இந்த பிரதோஷத்துக்கு நினைச்ச பலன் கிடைக்கும். ஆதிக்குரிய என்னம்மா இதான் அதான் சொல்ல வரேன். அதனால் ஆதிக்குரியன்றதே நம்ம வந்துட்டு நம்ம இப்போ 2 வாரத்தில் வந்துடுச்சு. குறியை இவர் அருணகிரிநாதர் சொல்லுவார், குறியை குறியாது குறித்தறியும். என்ன சொல்லுது, நம்ம எல்லாம் இருந்து நம்ம ஏதோ எந்த இடத்துல பெருமானை குறித்து கொண்டு இருக்கிறோம். சரி, அப்புறம் எப்பப்பட்ட இந்த பெருமானை திருவிழாவத்து பெருமானுடைய இலிங்க திருமேனி வழிபாடு செய்ய நமக்கெல்லாம் அதுதான். இப்போ இல்லை நான் அதெல்லாம் மனசில் நினைக்கிறேன் சொல்கிறதுலாம் நம்ம சொல்லலாம். ஆனால் நமக்கு உருவ வழிபாடு தான் பாமரர்களாகி இருக்கு. நமக்கு எனக்கு உங்களுக்கெல்லாம் உருவ வழிபாடு இல்லாமல் நீங்கள் வணங்குற தன்மை இருந்தால் பெருமானுடைய திருவருள். ஆமாம்,
ஏன்னா நான் நமக்குன்னு தான் சொல்லலான்னு பார்த்தேன். என்னிலும் மேம்பட்டவர்களை எதிரில் வச்சு நான் சொல்ல முடியாது இல்லையா எனக்கு பெருமானே. அடுத்தது இன்னும் பாருங்க, பெருமான் என்ன பண்ணுறாராம், நீ இப்போ இது வந்து எனக்கு வந்து குறிச்சிக்கிறதுக்கு வழி செய்வேன்னு சொல்லிட்டு போனாராம். இப்போ நேரடியாக சாமி கிட்டவே எனக்கு உன் காட்சி குடியான்னு கேட்குறேன். பெருமானே எனக்கு நீ காட்சி தந்து அருள வேண்டும் என்கின்ற கருப்பு 30 தட் இஸ் 50வது பாடா ரைட். குறியார் மணி மிடற்று கோலம் சேர் ஞான குறியாகி நின்ற குணமே குறியாகும் ஆலங்காடு எய்தா அடைவேன் மேல் ஆடு அறவும் ஆலங்காடு எய்தா அடை. இன்னும் அருமையான தொடர் பாருங்க. திருவாலங்காடுன்னு சொல்றது மட்டும் தெரியுது, ஆலங்காடுன்னு 2 வாட்டி வந்தது. இதில் நிச்சயமாக ஒன்று வந்து திருவாலங்காடு தான் இருக்கும், இந்த 2வது ஆலங்காடு தான் அதானே தெரியல. இதில் முதல்ல இருக்கிறது திருவாலங்காடா பின்னால் திருவாலங்காடான்றத பார்ப்போம். இப்போ குறியார் மணிமிடற்று கோலம் சேர் ஞானக்குறி. இந்த குறி என்பது ஒரு மச்சம் போல இருக்குதான் பெருமான். முதல்ல இருக்கிற குறி என்பது மச்சம், நீளம்லாம் இல்லை, அடுத்த வரி தான் வருது. குறி என்பது ஒரு மச்சம் போல இருக்குதப்பா உனக்கு. இப்போ மச்சம் வந்து எப்படி இருக்கும், நல்ல அருமையான கலர்ஃபுல்லாக இருக்கிற உடம்புல மச்சம் என்பது ஒரு கரும் புள்ளி போல இருக்கும். அந்த கருமையான புள்ளி போல மணிமிடரு, அவருடைய கழுத்து எப்படிப்பட்டதான், மணி என்பது சுடர்விட்டு பிரகாசிப்பதுக்கு தான் மணின்னு பேரு. மிடர் என்றால் கழுத்து. சுடர்விட்டு பிரகாசிக்கின்ற கழுத்திலே ஒரு மச்சம் போல இருக்கின்ற அழகு உடையவனாக இருக்கின்ற ஞானக்குறியாகி நின்ற குணமே. அந்த உங்களுக்கு இருக்கிற அந்த இதுவே என்ன போதுனாக்கா ஞானக்குறியா இருக்குதப்பா. அதுதான் வந்து கரைமிடரு. மிடரு என்பதிலே கரைமிடரு என்பது குறி. இந்த 2வது குறி வந்து கரைமிடரு. மேலே இருக்கிறது மச்சம். மச்சன்றதும் குறி என்ற பொருள் இருக்குது. கரைமிடத்திலே இருக்கின்ற குறியாக இருக்கின்ற உடையவனே, கரையாக உடுப்பவனே, நின்ற குணமே, நல்ல குணப்பெரும் குன்றமாக இருப்பவனே. குறியாரும் என்பது திருமேனியை குறிக்கிறது. குறி பெருமானுடைய திருமேனி. குறியாரும் ஆலங்காடு எய்தாய். ஆக மச்சம் போன்று இருக்கின்ற அதையே அழகிய மச்சம் போல, மச்சமா இருக்குது பெருமானுக்கு, மச்சம் போல இருக்குது, கருப்பா தெரியுது. குழந்தைக்கு பார்த்தா அது மச்சன்னுவோம். நமக்கு சிவனுடைய பற்றி படிக்காத இந்த திருவள்ளுக்கு வராதவங்க பார்த்தாக்கா மச்சம் தான் தெரியும், மூக்கரையா ஒன்று இருக்குதுன்னு சொல்லுவான். ஆனால் இதே நமக்குலாம் கேட்டால் என்ன பண்ணும், அது ஆழகால விஷத்தை பெருமாள் அங்கே தாங்கி இருக்கிறார், தேவருடைய துயர் தீர்ப்பதற்காக இருந்தார், நம்ம பிரபலமே நம்ம பேசி வந்துடுவோம். ஆகையினால அந்த குறியாகி இருக்கின்ற உண்மை அதுவே பெருமானுக்கு ஒரு அழகாக அமைந்து விட்ட பெருமானே. குறியாரும் என்றால் உன்னுடைய திருமேனி ரொம்ப அழகா இருக்குது. அப்படிப்பட்ட பெருமான் எங்க இருக்கிறாருன்னா ஆலங்காடு எய்தா அடைவேன். பெருமானே நீ ஆலங்காட்டிலே, இந்த இலிங்க திருமேனி எப்படிலாம் சொல்றாங்க பத்தியா, திருவாலங்காட்டிலே நீ குறியாக. குறி என்பது இங்கே நான் வழிபாடு செய்வதற்குரிய மூர்த்தமாக, வழிபாடு செய்வதற்குரிய மூர்த்தமாக விளங்கி கொண்டு இருக்கின்ற திரு ஆலங்காடு எய்தி அடைவேன், நான் உன்னுடைய திருவருளை அடைவேன். மேல் ஆடரம் எதுக்காகன்னா, பெருமானை அடைவதற்கு எதற்காகன்னா ஆடு அரவம். இந்த 2வது இருக்கிற ஆடு அரவம் என்பது பெருமானுடைய தலைப்பில் இருக்க மேல் ஆடரவும் ஆலங்காடு எய்தா அடை என்றால், இந்த கடைசி இருக்கிற 4வது அடிக்கு பாரு, நீ ஆடு அரவங்கள் உன்மேல் ஆலம் விழுது போல அங்கு ஆட என் முன் வந்து அடை. எப்படி சொல்றாரு பாருங்க, ஆலங்காடு எய்தா அடை என்றால் உன்மேல் ஆடுகின்ற அரவங்கள் இருக்கிறதே, மேல் மேல் உன்னுடைய திருவடி திருவுருவத்தில் பெருமானுடைய அரவம் இருக்குது இல்லையா, அரவம் சூடி ஆரழல் ஆடி பிறையது சூடி பெருமானே பிஞ்சகா அப்படின்னு வருது இல்லையா, அரவத்தை சூடி இருக்கின்றன. உன்மேல் இருக்கின்ற, உன்மேல் இருந்து அது உண்மையாக சூடி கொண்டதுனாக்கா ஆடுகின்ற தன்மையுடைய அரவமா. அப்படியே எந்த அரவமா பெருமானுடைய உருவத்தில் திருமணி இங்கே கூட கட்டி இருக்கிற கழுத்தில் கங்கணம்னு சொல்லுவாங்க, அது கூட பார்த்தாக்கா அப்படியே படம் எடுத்து நிற்கிற மாதிரி தான் இருக்கும். நான் செத்து போன்ற கட்டிங்கள பெருமான் உயிரோடு தான் கட்டிங்கிறாருன்றது. ஆடு அரவம், ஆடுகின்ற தன்மையுடைய அரவத்தை, உன்னுடைய திருமேனியிலே இருக்கின்ற அந்த அரவத்தை ஆலங்காடு எய்த ஆடை என்றால், இந்த ஆலங்காடு என்பதற்கு கடைசியில் ஆலம் விழுது போனாக்கா ஆலம் விழுது போல அங்கு ஆட என் முன் வந்து அடை. இந்த ஆலங்காடு எய்த ஆடை என்றால்
உன் மேல் இருக்கின்ற அரவங்கள் ஆடுகின்ற ஆலம் விழுது போல ஆடுகின்ற ஆலங்காடுன்னு ஆலம் விழுது போல ஆடுகின்றது. பெருமானே, இந்த அரவங்கள் ஆலம் விழுது போல ஆடுகின்ற தன்மையோடு நீ வந்து எனக்கு என்னுடைய மனசிலே வந்து அடை என்றால் என்னை வந்து எய்தா அடைன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஆடரவம் ஆலங்காடு என்றால் பெருமானே அரவங்கள் என்னுடைய எனக்கு வந்து நீ அரவத்தோடு இருந்து உருவ திருமேனியை காட்டுன்னு கேட்குறாரு. ஆலங்காடு எய்தா என்றால் எய்தின்னு அர்த்தம். ஏதுகின்ற தன்மையிலே என்னை வந்து அடைவாயாக. நீ ஆடு அரவங்கள் உன்மேல் ஆழம் விழுது போல அங்கு ஆட என் முன் வந்து அடை அப்படின்றால் உருவ திருமேனியை காட்டுன்னு கேட்குறாரு. ரொம்ப கஷ்டம். நேற்று கூட சொன்னார் சிவகுமார் பேசுகிற போது, ஞானசம்பந்தரை தவிர உருவ திருமேனியை பெருமான் யாருக்கும் காமிக்கலன்னு. நம்மளாம் வந்து மூன்றும் ஒன்றா சேர்ந்து வச்சுங்கிற சகலர்களாச்சே, கேவலத்தில் இல்லாத இருக்கிறோமா, அது வரையும் சந்தோஷம். சகலர்களாக இருக்கிறவங்களுக்கு உருவ திருமேனியை காட்டுவாரா? இவர் கேட்குறாரு. அந்த பெருமானே அந்த அறவம் ஆடுகின்ற மாதிரி பெருமான் வந்தாக்கா வந்து அடையணும். அவர் அறவம் ஆடுற மாதிரி பெருமான் வந்தாக்கா பார்க்கறதுக்கு அவருக்கு தன்மை இருக்குது, தைரியம் இருக்குது. நமக்கு வந்தாக்கா அந்த அளவு நம்ம இன்னும் பக்கம் வரல. அதனால் நீ அறவம் ஆடும்படியாக உன்மேல் ஆடு அறவம் ஆளு அங்காடு எய்தா அடை என்றால் உனது திருக்காட்சியை எனக்கு தந்தர வேண்டும் என்கிற கொள்கை தான். எப்படி பாரு, ஆலங்காடு என்றால் ஆலம் மரத்திலே இருந்து தொங்குகின்ற தன்மை உடையதாக இருக்கின்ற விழுது போல நீ வந்து உன்னுடைய உருவத்திலே இருக்கிற மாதிரி காட்டணும். உன்னுடைய கோலத்தை காட்டி அருள்க என்று சொல்வதற்காக இந்த தன்மை. அடுத்தது இந்த பகுதியில் வர்றதெல்லாம் பெரும்பாலும் நான் இன்னைக்கு வர செய்தியெல்லாம் பெருமான் திருமேனியில் இருக்கிற உடைய ஆபரணம்லாம் சொல்கிற போது கந்தபுராணத்தில் ததீசி உத்தரப்படலம்னு ஒன்று இருக்குது. ததீசி படலம், ததீசி உத்தரப்படலம்னு ஒன்று இருக்குது. ததீசி உத்தரப்படல் தான் ததீசி முனிவர் இந்த சூரபன்மாதி கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்கிறாரு. சிவபெருமானா அவ்வளோ உயர்ந்தது என்று சொல்லுகிறீர்களே, நிறைய ஒரு 300 பாட்டுக்கு மேலே இருக்குது. அதில் சிவபெருமானுடைய உயர்ந்த தன்மையை வந்து அவர்கள் இழிவாக பேசுகிறார்கள். ஆடனாய விஷத்தை சாப்பிட்டானோன்னா அதுக்கு விஷத்தை சாப்பிட்ட சாரத்தை சொல்லுவார். கையில் மானை எழுந்திருக்கிறான்னு சொல்லுவார், மழு எழுந்திருக்குன்னா சொல்லுவார். ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் சொல்கிறனால இதெல்லாம் முழுவதுமாக 16-17 செய்திகள் பெருமாண்டத்திலே இருக்கின்ற நாம் சிறப்பாக பெருமானுக்கு உரியதாக சொல்லப்படுகின்ற தன்மையெல்லாம் ததீசி உத்தரப்படத்திலே இருக்கிற செய்திகள் தான். ஏன்னா அது ஒரு குறிப்பு எனக்கு ஞாபகம் வந்தது, அதனால் சொன்னேன். இன்னைக்கு இருக்கிற இந்த பாட்டில் இருக்கிற 3 செய்திகள் அதில் வர்றதுதான் பாருங்கள். அடையும் படை மழுவும் சூலமும் அங்கி அடையும் பிறப்பறுப்பதானால் அடைய மறைக்காடு சேரும் மணாளர் என்பார் சேரார் மறைக்காடு சேர் மக்கள் தாம். அருமையாக சொல்ற. அடையும் படை மழுவும், படை மழு என்றால் நமக்கு தெரியும் எப்படி பார்த்தீங்கன்னா மழு படை, படை மழுவை மாற்றி போட்டுனாக்கா மழுப்படை. பெருமாண்டத்திலே அடைவாக இருப்பது மழுப்படை இருக்கின்றது. அடுத்தது சூலம், சூலப்படை இருக்கின்றது. அடுத்தது நெருப்பு, அங்கி நெருப்பு. அடையும் ஆறழல் ஏந்தின்னு இருக்கும். பெருமான் அழல் ஏந்தி ஆடுகின்ற பெருமான். நெருப்பையும் ஏந்தி இருத்தல். எதுக்காக ஏந்தி இருக்கிறாருன்னா ஒரு வித்தியாசமாக இருக்கணுன்றதுக்காக ஏந்தி இருக்கிறாருன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு இந்த 3 செயல்களிலேயும் தன்னை அடைந்தாரது பாசத்தை போக்குவதற்காக இருக்கிறார் என்பது குறிப்பு. தன்னை அடைந்தாருடைய பாசத்தை போக்குவதற்காக அவர்களது பிறப்பை நீக்கும் குறியாக இருக்கின்றது. இதெல்லாம் தன்னை அடைந்தவருடைய தன்மை தான், அடையாது இருக்கிறவங்களாம் கிடையாது. அடைதல் என்பது பெரிய சங்கடம். அதுதான் இவ்வளோ பாடு. பெருமானை அடைவதற்காக உண்டான முயற்சிகள் தான் நம்ம சிறு சிறு செயலாக செய்து கொண்டு இருக்கிறோம். இந்த பிறவிலேயே நமக்கெல்லாம் கிடைக்கணும்னு நினைக்கிறேன். அந்த தன்மை கிடைச்சா நல்லது தான். அந்த தன்மையோட இதற்கு அடைவதற்காக முயற்சின அவர்கள் பிறப்பை நீக்கும் குறியாய் இருக்கவும். இதெல்லாம் வந்து இந்த 3 இந்த தன்மைகள்லாம் எதுக்காக இருக்கிறது? படைமழு, சூலம், அங்கி கையில் வைத்து கொண்டிருப்பது. இது ஏற என்றால் தம்மை அடைகின்ற அடியவர்களுடைய பிறப்பை நீக்குவதற்காக இருப்பதானா அடைய. அப்படி அடைவதாக இருப்பதானால் நம்ம என்ன பண்ணணும்? இந்த பெருமானை அடைய தெரிஞ்சு போச்சு இல்லை, நாம் என்ன பண்ணணும்? நேராக எங்கே அடையணும்னா மறைக்காடு அடைய.
திருமறைக்காடு என்பது தலத்தை குறிக்கிறது. அப்போ முதல் 3வது வரியில் இருக்கிற மறைக்காடு தலத்தை கொடுது. மறைக்காடு அடைய, அங்கே நீங்கள் அடைய, இந்த அடைய பின்னால் சேர்த்துக்க, மறைக்காடு அடைய சேரும், நாம் அங்கெல்லாம் நமக்கு எல்லாம் கேரும். மணாளர், அங்கே இருக்கிற மறைக்காட்டிலே வீட்டிருக்கின்ற, மறைக்காட்டிலே வீட்டிருக்கின்ற பெருமான் அழகர். மணாளர் என்றால் இங்கே அழகர், மறைக்காட்டில் இருக்கின்ற அழகர் என்று சொல்லப்படுகின்ற. மணாளர் என்றால் அழகன் தான். எப்பவுமே பெண்களுக்கு மணாளன் என்று சொன்னாலே அழகர். நித்த மணாளர் நிரம்ப அழகியர். நித்த மணாளர் சொல்லிட்டு பின்னால நிரம்ப அழகியர் வேற சொல்றாரு. அப்போ முதல்ல நித்தமும் அழகா இருப்பாரு, நிரம்ப அழகா இருப்பாருன்னு வச்சுக்கணும். அந்த மணாளர் என்பதுக்கு அழகுதான். நித்த மணாளர் என்றால் தினமும் அழகா இருப்பாரு. நேற்று பார்த்தா அழகா தான் இருந்தது, பியூட்டி பார்லருக்கு போய் வந்தது. அதனால் ஆனால் பெருமான் நித்த மணாளர் நிரம்ப அழகிறார், மிகுந்த அழகையுடையவர் மணாளர். என்பால் சேரார் மறைக்காடு சேர்மகள். இப்போ என்ன ஆகிப்போச்சு, மறைக்காடிலே இருக்கிற பெருமானை, அழகுடைய பெருமானே, எங்களுக்கு இந்த மழை இதெல்லாம் அடைகிற போது நீ வந்து இருக்கிறது பார்த்தா, இதெல்லாம் ஏந்தி இருக்கிறது பார்த்தா நீ வந்து எங்களுக்கெல்லாம் நன்மை செய்வதற்காக இருக்கிறாய் என்பது பெரியவங்களாம் சொல்கிறாங்க. அப்படி இருப்பதா இருந்தா நீ என்ன பண்ணணும்னாக்கா, நான் மறைக்காடில் வருகிறேன், நான் மறைக்காடில் உன்னை சேர்ந்து உன்னை வழிபாடு செய்கிறேன், நீ என்ன பண்ணணும், எனக்கு என்ன செய்யணும்னு சொல்கிறாருன்னாக்கா, மறைக்காட்டில் இருக்கிற பெருமானை நன்மை செய்ய வேண்டினால் எவர் அவரை செய்து வேண்டுகிறார்களோ அவர்கள் எங்கே போக மாட்டாங்கன்னா சேரார், சேர மாட்டார்கள். மறைக்காடு என்றால் இந்த உயிர் மறைகின்ற காடு, உயிர் மறைகின்ற. இன்னைக்கு மட்டும் எத்தனை இடத்துல அந்த இடுகாட்டை சொல்றாரு பாருங்க, வித்தியாசமா சொல்லின்னு வர்றாரு. மறைக்காடு என்றால் நமக்காக பெருமான் கொடுத்த உடல் மறைகின்ற காடு, உயிர் மறையில. இன்னும் ஒரு 3 பதியங்கள் இருக்குது இல்லை, 41 பதியங்கள் ஒரு புத்தகத்தில் பார்த்தேன். மொத்தம் 41 பதியங்கள் இருக்குது. 40 பதியங்களே சொல்லி முடிச்சிட்டாரு. 12 இது மட்டும் சொல்லியிருக்காரு. பக்தவசலம் புக்கில் நேற்று போய் பார்த்தேன். 41 பதியங்கள் இருக்குது. திருவாலூடையார் பதியத்தை சேர்த்துன்னு சொல்லிட்டு வேற சொல்லிட்டார். அவர் விட்டாரா கடவுள் எழுதினாலும் பார்த்து சேர்த்துக்காரு. 12 ஆசிரியர்கள் மட்டும் எழுதினார். என்னவோ ஒரு இது. அவர் என்பால் சேரார், அவர்கள் என்று மறைக்காடுடைய பெருமானே என்று எவரெல்லாம் வழிபாடு செய்கிறார்களோ, அதுவும் அவர் எப்படி அழகனேன்னு சொல்லி வழிபாடு செய்யணும். சேரார், அவர்கள் சேர மாட்டாங்களாம். மறைக்காடு என்றால் உடலை மறைப்பதற்காக பெருமான் கொடுத்துருற இடம் மறைக்காடு. அவர் அங்கே தான் விரும்பி இருக்கிறார். எல்லாம் உடல் அங்கே வரணும். அந்த உடலை மட்டும் வச்சுட்டு திருப்பின்னு உயிரை எங்கேயாவது அனுப்புறாரு. அவர் அந்த உடலை வச்சுட்டு என்ன பண்ண போறாரு, அடுத்தது ஒன்று தன்னுடைய திருவடிக்கு சேர்த்துனாலும் சேர்த்துக்கலாம், இல்லை அடுத்த பிறகு ஏற்றுமே போகிறதுக்கு வச்சுக்கலாம். இப்போ உடனே வராது, கொஞ்ச நாள் வச்சிருந்து கூட சேர்க்கலாம். அதுக்கு தேவையான பக்குவமான ஒரு இடம் தேடணும். அப்புறம் சித்தாந்தத்துக்கு போகணும். மறைக்காடு சேர் மக்கள் தான் என்றால் அவர்கள் பெருமானுடைய திருவடியை சேருவதற்கு உறுதியாக இருக்கிறார்கள். ஆனால் அங்கே சேராமல் திருப்பி திருப்பி போய்கிறவங்க என்ன ஆவாங்கன்னா, ஒரு வாட்டி மறைக்காடு போக மாட்டாங்க, திருப்பியும் மறைக்காடு, திருப்பியும் மறைக்காடு, திருப்பியும் மறைக்காடு. சேர் மக்கள் மறைக்காடு சேருவார், ஆனால் மணாளர் என்பார் சேரார். பெருமானே நீதான் எனக்கு கதி என்று சொல்பவர்கள் என்ன பண்ணாங்க, மறைக்காடு சேரார்கள். சொல்லாதவங்க திருப்பி திருப்பி சேர்கின்ற மக்கள், இதையே தொழிலாக வச்சுக்கிற மக்கள் தான் பெருமானுடைய திருவுளை நினைப்பவர்கள் சேர மாட்டார்கள். ஆக ஏன் அந்த மாதிரி வராங்கன்னா கூட நல்லூழின்மையால் தான் வராங்களாம். சாதாரணமாக இல்லை, அவங்கள பொல்லாதவங்க அப்படி பண்ண இது ஒன்று இன்னும் செத்த பிணத்தை வைத்து சாகும் பிணங்கள் எல்லாம் மித்தமே அழுகின்றார்னு. அதுபோல் அவன் செத்துட்டான், நமது பெருமாதம் எல்லாம் போக மாட்டேன்னு சொல்ல முடியாது. ஊழியல்மையினால பிறந்து இறப்பதாகிய மக்கள்னு, இந்த பிறந்து இறப்பவர்கள் என்ன இருக்குது, அவன் நல்ஊழ் வரல. ஊழ்மில்லார் மக்கள், மறைக்காடு சேர் மக்கள், பிறந்து இறப்போராகிய மக்கள் திருமறைக்காட்டில் எழுந்துள்ள இருக்கின்ற பெருமானை அவரை வணங்கினால் அவர்கள் அந்த மறைக்காடு சேர மாட்டார்கள். ஆனால் அது நம்மளை பார்த்து ரொம்ப இறக்கப்பட்டு சொன்னது, ரொம்ப இறக்கப்பட்டு சொன்னது அப்பரடிகள் தானே. அவர் தான் தைரியமாக திட்டுவார். ஞானசம்பந்தர் அவ்வளோ வேகமாக திட்ட மாட்டார். பக்குவமாக குண்டூசியில் ஒரு நேராக படமாக செய்வார். இவர் தான் பிச்சு. ஆகனால அடுத்தது தாமேய ஆறு சமய முதல் பரமும் தாமேய ஆறு தழைக்கின்றார்
தாமேல் தழல் ஒருவர் சங்கரவர் பொங்கரவம் பூண்ட தழல் ஒருவர் சங்கரர் என்பார். அருமையான தொடர். முதலடியில் தாமேய ஆறு சமய முதல் பரமும். தாம் சமயிகள் பலரும் அவரவர் விரும்பியவாறு ஆறு சமயங்களுக்கு முதல்வர்களாயுள்ள கடவுளர் மேலே சேர்றாங்க. தாம் மேய என்றால், தாம் ஏய என்றால் அவரவர்கள் சேர்ந்திருக்கின்ற, மேவி இருக்கின்ற, அடைந்திருக்கின்ற ஆறு சமயம் முதல் பரம். ஆறு சமயங்கள் என்று சொல்லுகின்ற இதில் அகச்சமயம், புறப்புற சமயம், அகப்புற சமயம் எல்லாம் சேர்த்து எல்லா சமயம் ஆறாறு சமயங்கள் சொல்லுவாங்க. அந்த சமயங்களிலே இருக்கிறவங்கள்லாம் அதான் எல்லா இருக்கிற சமயங்களும் எல்லா கடவுளுக்கும் எல்லா சமயங்களுக்கும் ஒரு வணங்குகின்ற தெய்வம் ஒன்று உண்டு. ஆனால் அவரவர்களும் வைத்து கொண்டு வணங்கி கொண்டு இருக்கிறார்கள். அவங்களெல்லாம் என்ன அருமையாக இவர் இது பண்ணுறார் பாருங்க. இவர் எப்படி பெருமானுடைய இந்த சித்தாந்த கருத்தை கொண்டாந்து நுழைகிறார் பாருங்க. தாமேய ஆறு சமய முதற்பரமும் தாமேய ஆறு தழைக்கின்றார். அவரவர்களும் ஆறு சமயங்களிலே இருக்கின்ற தெய்வங்கள் இருக்கிறது. அந்த தெய்வங்களை எல்லாம் மேய்வி அடைந்து அந்த தெய்வங்களுடைய வழியிலே சென்று அவர்கள் தழைத்து கொண்டு இருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். தழைக்கின்றார். அதாவது சமயிகள் என்றால் சமயங்களை சேர்ந்தவர்கள். ஆறு சமயம் பலரும் அவரவர் விரும்பிய ஆறு சமயங்களுக்கு முதல்வர்களாக இருக்கின்ற கடவுள்கள் இருக்கிறார்கள். இந்த கடவுளையெல்லாம் தெய்வமாக வைத்துக்கொண்டு பலரும் இருந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இரண்டாவது தாம் ஏய ஆறு தழைக்கின்றார். இந்த தாம் ஏய ஆறு தழைக்கின்றார் என்கின்ற இரண்டாவது அடியில் இருக்கிறாருனாக்கா சிவபெருமானால் அந்த இவங்க வணங்குற தெய்வங்கள்லாம் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த தெய்வங்கள் சைவத்தை தவிர மீதி இருக்கிற சமயங்களிலே இருக்கின்றவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, சிவபெருமானால் ஏவப்பட்ட ஏவலை செய்து கொண்டு இருக்கிற தெய்வங்கள். இந்த தாம் ஏய ஆறு தழைக்கின்றார் என்றால் முதலே இருக்கிற தாம் மேய ஆறு சமயம் முதல் பரம் என்றால் ஆறு சமயங்கள் என்று சொல்லப்படுகின்றவும் அதில் கிளை சமயங்களாக இருக்கின்ற தெய்வங்களிலாக இருக்கின்ற அந்த தெய்வங்களுக்கு இருக்கிற பலரும் பரம் என்றால் அவர்கள் தெய்வமாக நினைக்கின்றவர்களும் எது செய்கிறாரா, தாம் என்பது இங்கே சிவபெருமானை குறிக்கிறது. தாம் ஏய ஆறு தழைக்கின்றார். சிவபெருமானுடைய திருவுருள் ஆணைக்கு உட்பட்டு தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். உயிர் தொகுதின்ற அர்த்தம் இல்லையா? சிவபெருமானுடைய தன்மைக்கு ஏற்றவாறு சிவபெருமான் ஏவியவாறு தாம் ஏய ஆறு தழைக்கின்றார், வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். தாமேல் ஆனால் சிவபெருமான் எப்படிப்பட்டவனால் தழலுருவர் சங்கரவர் பொங்கரவம் பூண்ட தழலுருவர் சங்கரன் என்பார். அவர் தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருப்பார். அவர் எந்த விதமான பிறத்தல் இருத்தல் என்றதுனா இது என்ன சொல்ல வராருனாக்கா குறிப்பிட எதிராக அருமா தாம் ஏய ஆறு தழைக்கின்றாலும் சிவபெருமான் அவர்களாகவே இருந்து பெருமை பெற்று விளைக்கின்றார்கள். அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் எங்கே இருக்குது? இதில் என்ன சொல்ல வர்றாருன்னா திருமால் பிரம்மா எல்லாத்தையும் உயிர் வர்க்கத்தை சொல்கிறாருங்க. உயிர் வர்க்கமாக இருப்பவர்கள் என்ன பண்ணுறாரு, யாரும் உயிர் இனத்தவர் ஆதலின் அந்த சமயங்களில் இருக்கிற தெய்வங்களாம் என்ன ஆகிடுறாங்க, உயிர் வர்க்கத்தை சேர்ந்தவர்களாக இருப்பதனால அவர் யாரும் சிவபெருமானுடைய அருளினாலே திருவருளால் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். மீதி இருக்கிறவங்களாம் பெருமானுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு இருக்கிறவர்கள். ஆனால் தாமேல் என்றால் இனி பெருமானோ சிவபெருமான் இந்த தாம் எப்படிப்பட்டவர் என்றால் தழுவல் உருவனா தழல் உருவரை இங்கே ரொம்ப யோசிச்சு பார்த்தீங்கன்னா என்ன தழல் உருவன்னு நம்ம சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறோம். தழல் உருவரை தழுவல் ஒருவர். இந்த உகரம் கெட்டு தழல் என்று இருக்கிறது. இந்த தழுவல் ஒருவர் தழல் ஒருவர் என்பது தழுவல் ஒருவர். அந்த ஒருவர் உகரம் கெட்டு தழல் என்று மின்றது. அந்த தழுவல் என்று வைத்துக்கணாங்க. தழுவல் ஒருவர் என்றால் நல்லா தெரிஞ்சு போச்சு. அவர்கிட்ட தைரியமாக போய் தழுவத்துக்கு யாரால முடியும்? அவ்வளோதான். அதான் சொல்றாரு, உமாதேவியாரால் தழுவப்பட்ட உருவத்தை உடையவர். என்ன விஷயம்னாக்கா அங்கே உமாதேவியை சொல்றதுக்கு வரல. அவர் தழுவப்பட்டு இருந்தான்னா தழுவப்படாது இருந்தான்னா அதனாலனாக்கா உமையை இங்கே அருளை குறிக்கின்றது. அவர் அருளே பக்கத்தில் வச்சுட்டு இருக்காரப்பா, அவர்கிட்ட அருள் நிறைய இருக்கிறது. அதாவது அருளாகிய சக்தியோடு கூடி இருக்கிறார்னு அர்த்தங்க. இல்லைன்னாக்கா பால் போய் கொடுன்னு தைரியமாக ஞான சமுதர் அழுகுற போது சொல்கிறதுக்கு ஆள் ஒன்றும் இல்லை. அவங்களே இல்லைன்னாக்கா யாரை விட்டு அனுப்புவார்? இவர் பால் ஏற்றாந்து கொடுக்க முடியாது. இல்லை, இவர் என்ன பண்ணார், சுந்தர கொடுத்த மாதிரி சேத்த இரு
நான் போய் சோறுலாம் போய் இறந்து ஏற்றுன்னு வரேன்றது ஏற்றுன்னு போக முடியுமா? இல்லைன்னா கையில் ஒன்று கட்டு சோறு ஏற்றாந்துங்கிறவங்களுக்கு கொடுக்க முடியுமா? நாவுக்கரசர் கொடுத்த மாதிரி இதெல்லாம் செய்ய முடியாது. அப்படி தான் செய்ய முடியாது. அவர் இந்த பால் அமுதத்தை கொடுக்க முடியாது இல்லையா? அதனால இங்க உமையம்மையோடு அருள் சக்தியோடு இருக்கிறார். அருள் சக்தியோ அதனால அதில் கூட நம்ம ஊர் உரைக்காரருக்கு கொஞ்சம் கான்ட்ரா இருக்குது. அந்த அம்மா பாலை கொடுத்தாங்களா, பால் அடிசியல்னு இருக்குது, அவங்க அடிசியல் சேர்த்து கொடுத்தாங்கன்றதுக்கு அதுக்கு ஒரு 13-14 காரணம். அது பெரிய சப்ஜெக்ட். அது ஒரு நமக்கு ஒரு நாளெல்லாம் பேசியிருந்தார் பாலராணியா அந்த விஷயத்தை பற்றி. அடிசியல் அதான் சொல்றது. அது இதுக்கு இவர் ஒரு 14-15 காரணத்தை பல நூல்கள் வந்து எடுத்து உதாரணம் சொல்றாரு. அதுக்கு மறுப்பவர்களும் ஒரு 21 காரணத்தை சொல்லிக்கிறாங்க. அது பெரிய கதையாக வேண்டாம். எதுவோ உமையம்மை கொடுத்தாங்க, அவ்வளோதான். உகரம் கெட்டு வள்ளலாருக்கு கொடுத்த மாதிரி வள்ளலாருக்கு என்ன பண்ணாங்க, அந்த அம்மா உள்ள என்ன செஞ்சு வச்சுக்கிறாங்களோ அதையே ஏற்றாந்து கொடுத்தாங்க. நான் கொடுக்கல. அங்கே சேர்ந்து வச்சு ஒட்டியூரில் கொடுக்குற போது இந்த பிரச்சனைலாம் வராது போட்டேன்னு தான் அவங்க என்ன செஞ்சு வச்சாங்களோ அதை ஏற்றாந்து கொடுத்தாரு. நீ தானமா கொடுத்தேன்னாக்கா, டே நான் கொடுக்கலடா, நான் கொடுத்தது அங்கே வச்சு அங்கேயே இருக்குதானே. இல்லை நீ இந்த வெரைட்டி செஞ்சேன்னு சொல்லிட்டு வெரைட்டியை வச்சா சொன்னான்னா கூட, டே நான் வச்சது இங்கே தாண்டா இருக்குது கொடுக்கலன்னா அம்மாவுக்கு கரெக்டாக இதை கொஞ்சம் உஷாராக செஞ்சுட்டாங்க அந்த அம்மா. ஒட்டியூரில் இருக்கிற அம்மா. அதனால் இங்கே என்ன பண்ணார், அருட்சக்தியோடு குருகுனாக்கா தழுவல் ஆகிய சக்தியோடு உடையவர். சங்க அரவர் என்பது இந்த சங்கு அரவர்னு இருக்குது இல்லையா? சங்க அரவர்னா சங்க அரவர் என்றால் இங்க அகரம் தொகுக்கப்பட்டிருப்பதனால சங்க அரவர் என்றால் சங்கு என்பது வச்சுக்கணும். அமரும் அடியவருக்கு கூடிய குடம் சங்கு அரவர். சங்கரவர்னு இருக்குது. சங்கு அரவர்னு இருக்கு இல்லையா? சங்கம் என்றால் சங்க அரவர். சங்க அரவர் என்றால் அவர் தனியா இருக்கிறது இல்லப்பா. இப்போ நம்ம சங்கரவர்ன்றது எப்படி பொருள் கொடுக்குறான் பாருங்க. சங்கத்தை துணையாக உடையவர்களாம். பெருமான் எப்பொழுதுமே என்ன பண்ணுவாரு, அடியார் திருக்கூட்டத்தில் தான் இருப்பார். அதனால்தான் உஷாரா நம்ம ஆளுங்க கேட்டாங்க, நீ எப்படி அடியார் கூட்டத்தோடு இருக்கிறியோ அதே மாதிரி எனக்கும் என்ன பண்ணணும், அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாயினர். மாணிக்க வாசகர் தானே அது. பொன்னம்பலத்தையும் முடியா முதலே அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாயின்னு கேட்டார. ஏன் அடியார் நடுவில் இருக்கிற அருளை புரியாருன்னா, நீ அடியார் நடுவில் தான் இருக்கிற. எனக்கு காட்சி கொடுக்குற போது மாணிக்க வாசகர் முதல் காட்சி பெருமான் கொடுக்குற போது எங்க இருந்து கொடுத்தாரு? திருப்பெருந்துறையில தனியாவா இருந்தாரு? ஒரு கூட்டத்தெல்லாம் வச்சுன்னு இருந்தார் அவரு, தனியா இல்லையே. அதனால அதே மாதிரி எப்போ அடியார் திருக்கூட்டத்தோடு இருக்கிற மாதிரி என்னையும் அடியார் நடுவில் வைக்கப்பா. மாணிக்க வாசகர் பல இடங்களில் கிட்டத்தட்ட அடியார் நடுவில் இருக்கிறது தான் நமக்கு. இப்போ நம்மளாம் அடியார் நடுவில் எத்தனை மாதத்துக்கு அப்புறம் இருக்கிறோம் என்னை பொறுத்தவரையில். நீங்களாம் போன மாதம் ஆரம்பிச்சிட்டாரு இல்லையா? ஏறக்குறைய ஒரு 5-6 சிட்டிங் ஆகிப்போச்சு. அதனால அடியார் நடுவில் இருக்கிற தன்மை தான் இவ்வளோ பாடு. அடியார் நடுவில் இருக்கணுன்றது தன்மை தான். அது மட்டும் இல்லை, அடியார் நடுவில் இருக்கிறோம் நம்ம செம்மாந்து இருந்துடலாம். ஆனால் இருக்கிறவங்களாம் அடியார் ஆகணுமே, அதுக்கெல்லாம் உதவி செய்யக்கூடியது திருமுறைகளை தவிர ஏதுவுமே திருமுறைகளோ தாய். திருமுறைகள் ஓதாய். திருமுறைகள் ஓதுபவர்களுக்கு எல்லாம் கிடைக்கின்றன. திருமுறையை பிடிச்சதே ரொம்ப யோசனை பண்ணி ஒரு திருமுறை பிடிச்சார். அதனால அந்த திருமுறைகள் படித்தாக்கா அடியாராக ஆயிடுவோம், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அந்த நடுவில் இருக்கிறவர்களும் நம்ம ஒருத்தரும் ஆயிடுவோம். இப்போ நம்ம இங்கே அடியார் நடுவில் இருக்கணும்னா அத்தனை பேரும் அடியார் ஆகணுன்ற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கு இல்லையா? இப்போ நீங்கள் காரில் போகிற போது பார்த்தா அவன் ஒரு காரில் இறங்குவாங்க. ஒரு 1.5 கோடி ரூபாய் கார்லையும் 1.5 லட்சம் ரூபாய் கார்லையும் ஒருத்தர் டிவிஎஸ் 50 கூட இறங்குவாங்க. ஆனால் எல்லாத்துலேயும் இறங்கினாலும் அவங்க பார்த்து நீ எந்த காரில் வந்தியா, அந்த அந்த காருக்கு அவன் வச்சிருக்கிற அந்த சாவி கொத்த பார்த்தாலுமே பல லட்சம் தேருமேன்னு ஒன்று அவங்க தன்மையை வேற மாதிரி மாட்டோம். ஆனால் அங்கே இருக்கிறவங்க அத்தனை பேரும் வந்துடுறீங்களா, பரவாயில்ல, நீங்கள் எவ்வளோ நாளாக வரீங்க, நான் கொஞ்ச நாளாக வந்துக்கிறேன், போன வாரம் வந்தீங்களா, வர முடியலையே, எனக்கு வாய்ப்பு குருமான் கொடுக்கலையேன்றது போது ஒவ்வொருத்தரும் அந்த அடியார் தன்மையை நம்ம கூட இருக்கவங்களாம் பெற வேண்டும் என்கிற ஒரு தன்மை உடையது. யாருக்கு அந்த நல்ல எண்ணம் வரும்னாக்கா அந்த திருக்கூட்டத்துக்கு தான் அந்த தன்மை வரும். திருக்கூட்டத்தில் இருக்கிற பல பெருமைகளிலே இது பல பெருமைகள் இருக்குது. அதில் இந்த சிம்பிளான ஒரு பெருமை தான் நான் சொன்னேன். ஆக சங்க அரவர். அரவாரம் என்றால் ஆரவாரம் செய்கின்ற தன்மை உடையவர்.
குழாவோடு இருப்பவர். அவர் என்னாரு, அந்த இடத்துல சங்க அரவர் என்று அகரம் தொகுக்கப்பட்டதுனால சங்க அரவர்னு பொருள் கொண்டாராம். அங்கே பெருமானு கூட இருக்கிறவங்களாம் யாருன்னா அமரர்கள் இருப்பார்கள். விண்ணகத்தேவரும் நன்னவுமாட்டா விழுப்பொருளே உனது தொழும் அடியோங்கள் விழுப்பொருளே உமது தொழும் அடியோங்கள் கண்ணகத்தே நின்று கலிதெரு தேனே கடலமுதே கரும்பே விரும்படியார் எண்ணகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான். ஆக அடியாருடைய கூட்டத்தில் இருக்கிறது பெருமாள் ரொம்ப பிடிக்கும். அடியங்கள்னு சொல்றாரு. அகரம் தூக்கணும். அமரரும் அடியவரும் கூடிய குழாத்திலே இருக்கிறாராம். இன்னொன்னு, அந்த ஆறுதல் என்பது இருக்கு பார்த்தீங்களா, அடியார்கள் சும்மா இருக்க மாட்டாங்களாம். இப்போ அடியார்னு சொல்லிட்டாரு. அடியாருக்கு என்னன்னா ஆர்த்தல் என்றது. ஆறுதல் என்பது என்னன்னாக்கா துதி ஆரவாரம் செய்யணுமா. அடியாரா இருந்தால் என்ன பண்ணணும், துதி ஆரவாரம். துதி என்றால் எதை துதிக்க வேண்டும், துதிக்க வேண்டிய பொருளை துதிக்க வேண்டும். துதிக்க வேண்டிய பொருள் என்பது சிவபெருமானுடைய பொருள். ஆகையினால திருமுறைகளை சதா சர்வ காலமும் சொல்லி கொண்டிருக்கிறது தான் துதி. அதை விட்டுட்டு எத்தையோ துதிச்சுங்கிறோம். உலகியலுக்கு துதி தான் ரொம்ப பாடிங்கிறோம். நம்ம உலகியலை விட்டு அருளியலுக்கு வரணும்னா அந்த துதியை பாடுவது தான் துதி உடையவர்களுடைய தன்மையிலே இருக்க வேண்டும் என்கின்றது தான். ஆக ஆரவாரத்தை உடையவர் ஆபரணமாக இந்த அடுத்தது வந்து அரவம் பூன்றது நம்ம நல்லா தெரியும், ஆபரணமாக உடையவர். அடுத்தது 4வது அடியில் பாருங்க, பெருமான் எப்படி இருப்பவர்னா நெருப்பு போலுகின்ற திருமேனி உடையவர். அவர் வந்து சங்கரன் என்று சொல்லப்படுபவர். இவ்வளோ அடையாளத்தையும் சொல்லி அந்த பெருமானை அடைந்தால் எல்லா விதமான தன்மையை அடையலாம் என்று ஒரு நல்ல அருமையான கருத்து. அடுத்தது 50 நிறைவா நாளைக்கு தொடர்ந்து வரலாம். வாங்க, பரவாயில்ல, ஏதோ முடிஞ்ச வரைக்கும் சொல்லுவேன். ஏன்னா இது வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் குறிப்பு எடுத்தேன். 2-3 புக்கை வச்சுட்டு எடுத்தேன். சில இடங்கள் அவரே சொல்லிட்டு இருக்காரு. பாடபேதங்கள் ஒரு பாட்டில் இன்னும் ஒரு 63வது பாட்டில் 62 பாடபேதங்கள் நிறைய இருக்கிறது. இதில் சரியான பொருள் கொள்ளக்கூடிய இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த வழியில் ஒரு கல்லில் நார் உரிக்கிற மாதிரி சிறிதாக எடுத்து சொல்லியிருக்கேன். நான் சொன்னதில் கொஞ்சம் அப்படியே 1-2 ஏறக்குறைய இருக்கலாம். கொள்ளுவனையற்றி கொள்ளுங்கள், தள்ளுவனவற்றை தள்ளுங்கள். உங்களை வந்து தள்ளுவது வேண்டாம் நான் சொல்கிறதுக்கு இல்லை. கொள்ளுவனை மட்டும் நல்லா இருந்தால் குற்றம் சொல்லலாம். அதனால் திருச்சிற்றம்பலம். கல்லா பிழையும் கருதா பிழையும் காசினூது உருகினில் பிழையும் நினையா பிழையும் நினது 5 எழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்து அருள்வாய் இறைவா கச்சியே கம்பனே. திருச்சிற்றம்பலம்.